பிறந்து பாடுபட்டு சொத்து சேர்க்குறா. செத்து போனால் குண்டூஜோட கூட வராது, அரைஞான் கயிறை கூட அத்துக்கிட்டு தான் போடுறாங்க. ஆனாலும் பணம் பணம் பணம்னு சேர்த்து வச்சு என்னத்துக்கு ஆக போகுதுன்னு சொல்லாமல் சொல்லி வைத்த அந்த மகன் சொன்ன வார்த்தையை கேட்டு வீதிக்கு வந்தார் சாமியாராக. அப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கு மாற்றி கட்ட கோவணம் இல்லாது வாழ்ந்த மக்கள் இப்படி அந்த சோறு போடுறதுல கூட ஒரு நன்மை இருக்கு. அதனால உலகத்தை என்ன தரணம் எனது மிக தருணம் நமோ நாராயணா. உலகளந்த மனதுகள் கணிந்திடமே கணம் கடத்தலாமா கணிதமாதா இதக்க பாவோம் நமோ நாராயண. உலகளந்த மனதுகள் ஐந்து மலநல கொடுத்தனாதா கணிதமாதா ஓம் நமோ நாராயண. உலகளந்த மனதுகள் கணிந்திடமே கணம் கொடுத்தனாதா கணிதமாதா ஓம் நமோ நாராயண. உலக சயன சரணம் எனதுலமிது தருள் தருணம் ஓம் நமோ நாராயண. மச்சகுர்மவதார ராமனே மச்சே ரித்தக பெயர் கொண்ட நாயகனே. மச்சகுர்மவதார ராமனே மச்சே ரித்தக பெயர் கொண்ட நாயகனே. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த. பஞ்சமிகுந்த உந்தன் பச்சமிகுந்த துந்தன் பச்சமிகுந்த உந்தன் பதமே தொழுவிதமே எனக்கிதமே தரும் ஓம் நமோ நாராயண. பச்சமிகுந்த துந்தன் பதமே ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண நாராயண. நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவில சிவம், சதாசிவத்தில மகேஸ்வரன், மகேஸ்வர உத்துருவன்,
ருத்ரமல்ல விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்தில் வாயு, வாயுவிலே அக்கினி, அக்கினியில பிருதிவி, பிருதிவியில அப்பு, அப்புவிலே அன்னம். அந்த அன்னத்தினால் ஊர்வன, பரப்பன, நடப்பன தாவரங்கள், விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள் அனைத்தும் படைக்கக்கூடிய ஆழத்திலே, இந்த ஞாலத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலாதாரத்திலே பிரம்மன் தாழ்ந்து வாசம் முடிக்கிறான். பிண்டம் பிடிக்கிறானே என சொல்லக்கூடிய கரணையெல்லாம் உருவாக்கும்படியான வரன், அயன், பிதா, பேதா என்னும்படியான மலடியன், பேடியன், சதுர்முகன், நான்முகன் என சொல்லக்கூடிய என் தந்தையாகிய பிரம்மதேவனை கண்டு ஆசி பெற்று வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, கொடுத்தாலும் குறைபடாது, கல்வர் எவராலும் களவாட முடியாது, நெஞ்சகத்தை பொருள் இருக்க கல்வி என்னும் பொருள் தேடி அலைவாருண்டோ என்ற வகையிலே கல்வி செல்வம் அச்செல்வத்துக்கு பதியாக விளங்கக்கூடிய நாமகளை கண்டு நல்லாசிகள் பெற்று கைலங்கிடைந்தேன். அங்கே பாட்டில்லாத பரமனை, பரமலோகநாதனை, நாட்டில்லாத நாதனை, நாரி மங்கை பாகனை, கூட்டி மெல்ல வாய்புதைத்து குணுகுணுத்த மந்திரம், வேட்டைக்கார குக்கு சுப்பை கூப்பிடாம குஞ்சதே, அத்தியிலே கரம்பத்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே நெத்தியிலே சதாசிவம் ஓம் ஸ்ரீ மென்னாண்டார் படிக்காசு நாதரை கண்டு ஆசி பெற்று அன்பன் நன்மலர் தூவி பரமானந்த தேவியின் அடியினை மேவி இன்படு உன்னுடல் ஆவி 4 மீடற்றத்தாய் இங்கே உலாவி என சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய திருவருளை பெற்றுக்கொண்டு வைகுந்தம் அடைந்தேன். சீரா சிவக்கொழுந்தை தெள்ளமுது செந்தேனை பாராதி வான்பொருளை பஞ்சபுருவான ஒன்றை பேரான விண்ணொழியை பேரின்ப வாரதியை நேராக எந்நாளும் நெஞ்சுறுத்தி வாழ்வேனை என சொல்லக்கூடிய தொந்திகில நடு பந்திகில திட சிந்தையிலே முந்தி இன்றனுடன் உந்தியிலே விஷ்ணு தாமிருப்பார் முகுந்துபார் வாழைப்பெண்ணை ஆதி அந்தமுள்ள அபூர்வ கோவில் கொண்டு ஆழ்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளை பெற்றுக்கொண்டு வீரலட்சுமி, கசலட்சுமி, தானிலட்சுமி, தைரியலட்சுமி, சந்தான லட்சுமி என விளங்கும் மகாலட்சுமியினுடைய திருவருளோடு எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோத கஸ்தர் சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனகர்ண விளம்பித சூத்திர என்ற வகையில் விநாயகப் பெருமானை பணிந்து பிறகு பணியை தொடரும். ஆகையினாலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி நிலம் இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேப வாராதே வினை என்றார். அப்படி விநாயகப் பெருமானை பணிந்து விட்டாலும் எம்பெருமான் முருகனுடைய திருவருளாலும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அதனால தான் சக்தி வழிபாடு. சிவனுக்கோ 4 வகையான சக்தி: அருள் சக்தி, போர் சக்தி, கோபசக்தி, புருஷ சக்தி. அப்படிப்பட்ட 4 சக்தி. அதில் அருள் சக்தி உமாதேவியார், போர் சக்தி துர்க்கை, காளி அருள் சக்தி, இப்படிப்பட்ட புருஷ சக்தியான விஷ்ணு. இப்படி 4 சக்தியோடு சக்தி இல்லாது எதுவும் நடைபெறாது. அதனால தான் கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, சில நேரத்தில் பேசவும் சக்தி இல்லை, மூச்சு விடக்கூட சக்தி இல்லாத நிலைமைகள்லாம் மனிதனுக்கு வருது. அப்படின்னா எல்லாத்துக்கும் முக்கியம் சக்தி வழிபாடு. அதனால தான் அம்பாளை வழிபட வேண்டும். இருந்தாலும் சர்வம் சக்திமன், இருந்தாலும் அடுத்த நிலம முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லா வல்ல திருமால். அப்பெருமாளை வணங்க வேண்டும். பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் இராமையினால் வருந்தெடுத்து போகதே பார் என்று பாடினார் காலமேகம். பச்சைமா மலை போல் வேணி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்ன இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் பாடியது போல அந்த அரங்கத்தானை பாடி பிறகு பணியை தொடர்வோம். எல்லாம் வல்ல எம்பெருமானே ஏழுமலை வாசா நின் அருளாலே எல்லாம் நிறைந்தது எங்கள் சீனிவாசா.
அருடன் தலைவா அனந்த பத்மநாபா ராஜா பூமக நேசா பொன்னம்பலவாசா ராஜா பூமனே பொன்னம்பலவாசா பூலோகத்தை வைகுந்தமாக்கும் புனித சுப்பிரபாதா வேதம் போற்றும் திருமலேசா வேதம் போற்றும் திருமலேசா எல்லாம் வல்ல எம்பெருமானே கேளுமலை வாசா அருளாலே எல்லாம் இருந்தது எங்கள் சீனிவாசா மணியும் மலை மலையாக கொண்ட பணக்காரா மனம் ஓடுவதற்கும் வரிசையில் நிற்கும் பக்த ஜனக்காரா மலை மலையாக கொண்ட பணக்காரா மனம் ஓடுவதற்கும் வரிசையில் நிற்கும் பக்த ஜனக்காரா செந்தமிழ் பதின்மர் போற்று ராமா 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 இல்லாமல் எம்பெருமானே ஏழுமலை மாதா அருளாலே எல்லாம் இருந்தது எங்கள் சீனிவாசா பொல்லா கழிவு மாந்தரை காக்க வந்த வேங்கடேசா புனித புஷ்கரணியோடு 66 கோடி தீர்த்தேசா எல்லா வல்ல எம்பெருமானே சீனிவாசா அருளாலே எல்லாம் இருந்தது எங்கள் சீனிவாசா எங்கள் சீனிவாசா எங்கள் சீனிவாசா. நன்றி 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 நன்றி. செம்பாட்டூர் யாழினி யாசினி குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். புத்தாம்பூர் நாம் தமிழர் கட்சி சார்பாக அன்பழகன் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். மிகப்பெரிய நன்னாளிலே உங்கள் எல்லாம் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான நாள். நேற்று நமது தமிழகத்து மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அத்தனை ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரே தலைவன் மேதகுவே பிரபாகரன் பிறந்த நாளான நேற்று இன்று மாவீரர்கள் தினம். அதையெல்லாம் மகிழ்வோடு கொண்டாடுவோம். நமது தேசிய தலைவர் பிரபாகரனை மனமகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி. அந்த வகையிலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இடம். இந்த இடத்திலே எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அறிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று விதியை மாற்றும் வல்லமை முருகப்பெருமானுக்கே உண்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். பயிர் வாடினால் உயிர் வாடும் என்று வருதினார். யாருக்காவது அந்த என்ன இருக்கா? பயிருக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு ஒருத்தர். நாட்டில் வானொலின்னு ஒரு பொட்டி இருக்குல்ல, ரேடியா பொட்டி, அதான் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கேட்குறோம்ல ரேடியோ. வானொலியை கண்டுபிடிச்சவர் யாரு? யாரை படித்தோம் நம்மெல்லாம்? வானொலியை கண்டுபிடிச்சவர் மார்க்கோனின்னு படித்தோம். மார்க்கோனின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் மார்க்கோனி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே சகதீச வெங்கடேசன் என்பவர் தான், சகதீச சந்திரபோஸ் என்பவர் தான் முதலாக கண்டுபிடித்திருக்கிறார். அவர் நமது நாட்டு விஞ்ஞானி. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டிருக்கிறார். அவர் இருக்கிறதுக்கு அறை இல்லை. அந்த விஞ்ஞான ஆய்வகத்தை பயன்படுத்த இருக்கிறதுக்கு இடமில்லை, ஒரு கழிவறையை பயன்படுத்தி கண்டுபிடித்தாராம். அப்படி வானொலியை கண்டுபிடித்து இந்த நாடு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அவர் கண்டுபிடிச்சி அதை வெளியில் சொல்ல முடியலை. அவர் கண்டுபிடித்து இருந்திருக்க நேரத்தில் அங்கே கண்டுபிடிக்கிறார் மார்க்கோனி. மார்க்கோனி கண்டுபிடிச்சது உலக அளவில் பேர் பெற்றது. உலக அளவில் பேர் பெற்றதோடு இல்லாமல் அவருக்கு ரொம்ப பெருமை கிடைச்சது. நோபல் பரிசு வழங்கப்படுது. நோபல் பரிசு பெற்ற உடனேயே அவருக்கு தெரிய வருது, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்தியாவில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு. அது மாதிரி அவருக்கு உறுத்திருச்சு, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சதை நமக்கு பேர் வந்துருச்சு, இருந்தாலும் அவரிடம் போய் சொல்லி இந்த நோபல் பரிசில் பாதியாவது கொடுத்துட்டு வந்துடுவோம்னு மனசு வந்துச்சான். அதனால இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு மார்க்கோனி. ஐயா ஜெகதீசன் அந்த சந்திரபோஸை வந்து பார்த்து கேட்குறாங்க. ஐயா சொன்னார், நான் கண்டுபிடிச்சது இருக்கட்டும், நீங்கள் கண்டுபிடிச்சது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உங்கள் பேரே இருக்கட்டும், என் பேர் வேண்டாம், இனி ஒரு மாற்றம் தேவையில்லை, விட்டுருங்க, அது உங்களுக்காகவே இருக்கட்டும்னாராம். சரி பரவாயில்ல, நீங்கள் விட்டு கொடுத்ததாகவே இருக்கட்டும், ஆனாலும் எனக்கு கிடைச்ச அந்த பரிசில் பாதியை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னாரு.
அதெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்கன்னு விட்டு கொடுத்த மகான் அந்த ஜெகதீச சந்திரபோஸ் இந்த விஞ்ஞானி. அவ்வளோ பெரிய பெருமைமிகு அடையாளம் நமது நாட்டோட அடையாளங்கள் நிறைய இருக்குது. அவர் கடைசியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கி விவசாயி காலையில் எழுந்த உடனே தோளில் மண்வெட்டியை வச்சுக்கிட்டு வயலுக்கு போய் வர்றதா வழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. சில பேருக்கு தூக்கம் வராது, வயலில் பயிர் எப்படி இருக்குது, தண்ணி அடைச்சிருக்கிறோமே, மோட்டை எடுத்துக்கிட்டு ஓடி போயிருதோ, போய் பார்க்கணுமேனு பொழுது விடியும்னா பூச்சி கடிக்குமா பாம்பு கடிக்குமான்னு கூட பார்க்காத விவசாயம் நிலங்களுக்கு போய் பார்க்குற வழக்கம் இருக்குது. அப்படி போகிற போது விவசாய பயிர்களெல்லாம் தன் நிலத்துக்கு உரிமையாளர் நம்மளை பயிரிட்டவர் வருகிறார் என்று மகிழுமாம் இந்த பயிர் செடி கொடிகளெல்லாம். அதைத்தான் வள்ளலாரும் பாடுறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. இப்போ ஜெகதீச சந்திரபோஸ் சொல்கிறாரு, பயிர்களுக்கு உயிர்களுக்கு மரஞ்செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கு, நம்மளை கவனிக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பூச்செடியை வச்சு தினமும் தண்ணி ஊற்றி அதை போய் பார்த்து வளர்த்தானே இவ்வளோ சீக்கிரம் அதை கவனிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதுவும் பூ மலரும். இது இயல்பாகவே இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை உணர்கிற சக்தி இருக்கா? மனிதனுக்கு 6வது அறிவு இருக்கு வரைக்கும் இருக்குது. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. எப்படி கண்டுபிடித்தார்கள்? எதை வைத்து பகுத்து ஆய்ந்தார்கள்? தொல்காப்பியர் கூறுகிறார், மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒன்று. எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை, சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். நேற்றெல்லாம் பார்த்தீங்களா வலைதளத்தில் ஒரு பொண்ணு சொல்கிறா 6வது அறிவு இல்லவே இல்லைன்ற. இல்லைன்னு மறுத்துட்டாலே அதுக்கான சான்றை சொல்லுகிற போது என்ன கவனிக்கிறேன் என்ன பார்க்குறேங்கிற சிந்தனை தெளிவு இருக்குன்னு பாருங்க. அப்போ அவர் சொன்னார், பயிர்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னாரு. இப்போ பெரிய அரங்கில் விஞ்ஞானிகள் கூடி அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன பரீட்சை வச்சாங்க தெரியுமா? இந்த ஊசி இருக்கு பாருங்க, ஊசி போடுறோம்ல, அந்த ஊசியில் விஷத்தை வச்சு செடிக்கு செலுத்தணும். விஷம் பட்டா உயிர் இருந்தால் சாகணும்ல, அப்படி செத்து போச்சுன்னா பயிர்களுக்கு செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறோம்னு எல்லாரும் சொன்னாங்க. 4 பேர் நல்லவன் இருந்தால் 2 பேர் ஊட கெடுதல் பண்ண இருப்பான்ல, எல்லா கூட்டத்திலும் இருக்கிறேன். என்னத்தை சொல்கிறது? அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு 10 விஞ்ஞானிகள் அவருக்கே தெரியாமல் அந்த ஊசியில் இருந்த மருந்தை கீழே ஊற்றிட்டு தண்ணியை செலுத்தி வச்சுட்டான், பச்சை தண்ணியை. இந்த தண்ணீரை செலுத்தி வச்சாச்சு. அந்த விஞ்ஞானிகள் மத்தியில் ஐயா நிரூபிக்கணும். ஊசியை போடுறாரு, அதில் தண்ணி மாற்றி வச்ச விவரம் அவருக்கு தெரியாது. பயிர் சாகலை. இப்போ எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. ரொம்ப நொந்து போகிறார். அவமானத்தை விட பெரிய தாழ்வு ஏதாவது உண்டா பாருங்க. ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க ஒரு சபையில். ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்பட்டு கடைசியாக அவர் முடிவு சொல்கிறார், இன்னொரு ஊசி விடுங்க விஷம் செலுத்தி. எனக்கு உயிர் இருக்கிறத நம்புறீங்கல்ல, அந்த விஷம் உண்மையானால் என்ன கொல்லட்டும்னு தன்னை செலுத்திக்கிற போகிறாரு. இப்போ யார் இந்த விஷத்தை கீழே ஊற்றி தண்ணியை செலுத்தி வைத்தார்களோ அவர்களே மீண்டும் மன்னிப்பு கோருகிறார்கள். ஐயா, நாங்கள் இவ்வளவு திண்ணமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நினைக்கல, எதை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தோம். உறுதியாக உயிர் விட துணிஞ்ச உங்களுக்கு அந்த உயிர் அவ்வளோ முக்கியம் என்பதை நாங்கள் உணர்த்தணும். தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டு அந்த விஞ்ஞானியை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த உயிர் தான் பயிர்களுக்கும் மரஞ்செடி கொடிகளுக்கும் இருக்கு என்பதை நமது வள்ளலாரும் சொன்னார். வள்ளலார் சொன்னதுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. இந்த பயிர் வாடினால் உயிர் வாடும். மரம் முக்கியம், மரம் செடி கொடிகள் முக்கியம். ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகத்துக்கும் மனுஷனில் பல பேருக்குமா, எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்கள் வீட்டுக்காரங்க அது நாங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? திரியும் வரும்னா எது? ஆடு மாடு. அப்படிதான் ஆடு மாடு. தமிழனுடைய மாண்பும் தமிழனுடைய உயர்ந்த சிந்தனையும் உயர் குணமேவிய தமிழன் ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை தாழ்வுன்னு சொல்லலை. உயர்தினைனா தாழ்தினைன்னு சொல்லியிருக்கணும், சொல்லாமல் அகரினேன்னு பேர் வைத்தார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் சமூகம், அப்படிப்பட்ட ஆன்மீகம்தான் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆன்மீகம் என்ற திருவிழா ஒன்று இல்லை என்றால் இந்த விழா இல்லை. இன்னைக்கு எதுக்கெல்லாம் நாடகம் நிகழ்ச்சிகள் வைக்கிற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் ஆன்மீகம் என்ற கடவுளை வருடத்துக்கு ஒரு முறை இந்த சுபதனத்தை கொண்டாட வேண்டும். அந்த சுபதனத்தால் அனைவருக்கு நன்மை விளைய வேண்டும். திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொன்னா விழாதிரு, திருவிழா விழாதிரு, விழாதிருக்க வேண்டும் என்ற ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல புத்தியும் பக்குவமும் சேர்ந்த ஆன்மீகத்தை வளர்த்தது. அந்த கல்விதான் கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரணின் என்று பாடுகிறார் வள்ளுவர் கூட. அப்ப இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. நீங்க பாருங்க, நம்ம நெறியோடு வளர்க்கணும்னு அதனால தான் சொல்லி வளர்த்தாடே, கோயில் இருக்கு அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு தப்பு தப்பாக பேசாத, கோயிலில் போய் இப்படியா பேசுவாங்க, ஒழுங்காக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அது வரைக்கும் சரியாக இருந்தோம். இன்னும் பாருங்க, கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு என்ன வந்துச்சு, குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணுச்சு. ஆலயம் தொழுவது சால உணர்ந்து இந்த கிளவி பாட வைத்தால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. ஏன் கோயில் இருக்கிற கோயில் கட்டிட்டு தான் ஊர் குடியிருக்குன்னு சொன்னா தெரியுமா? மழை, புயல், காற்று, இடி,
மின்னல் கோபுரங்களை வானலாவி கட்டி அது மேலே கலசத்தை வைத்து அது மேலே தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்தார்கள். இடியை தாங்கக்கூடிய கேழ்வரகு வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஊர்களை காப்பாற்றுவதற்கு அறிவியல் ரீதியாக ஒரு உண்மை இருந்தது, ஆன்மீக ரீதியாகவும் சில உண்மைகள் நமக்கு இருந்தது. அந்த வகையிலே எல்லாம் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு ஆன்மீக ரீதியாக எல்லாரையும் பார்த்து நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வோம், நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை தனிமயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி செம்பாட்டூர் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேற நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் வள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் ஆசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை ஆசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் முன்னேற இந்த நாட்டில் இல்லாமை இல்லை என்றாக பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே
வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடும் நீரே இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனமணன சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சித்தர்களுடைய பாடல். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி ஒரு கல்லை பார்த்து கடவுள் என்று நாதன் என்று சுத்தி வந்து முனமணன்னு மந்திரம் சொல்லி பூ போடுறோம். ஆனால் என்ன சொல்றாரு? நாதன் உள்ளிருக்கையில்ங்கிறார். நமக்குள்ளே இருக்காரு கடவுள், எங்கும் இல்லை. மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமேலான் எண்ணத்தில் இருக்கிறான், எண்ணுகிற எண்ணத்தில் இறைவன் இருக்கிறான். அப்புறம் ஏன் கோயிலுக்கு போகணும்? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும். ஆனாலும் ஆலயத்தை கட்டி அதுக்கு குடமுழுக்கு என்ற திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை ஏற்பாடு செய்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெருமக்களாலே அங்கே வேத மந்திரங்கள் ஓதி அதனாலே அந்த விழா நடக்குது. ஏன் அதை செய்யணும்? பசு மாறுபிலிருந்து பால் கிடைக்குது. பசுமாடு தான் பால் கொடுக்குதுங்கிறதுக்காக கொம்பை பிடிச்சி இழுத்தா வருமா? வாழை பிடிச்சி இழுத்தா வருமா? பாலை எங்கே கறக்கணுமோ அங்கே தான் கறக்கணும். அதுபோலதான் அருள் மின்சாரமாகிய இந்த இறைவனுடைய திருவருள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட அருள் மின்சாரத்தை குவித்து வைக்கக்கூடிய இடம்தான் ஆலயம். அதே போல இந்த மின்சாரத்தை பாருங்க, எங்க இருக்கு மின்சாரம்? அதுக்குன்னு ஒரு கம்பி தேவைப்படுது. இங்க இருந்து அங்க கடத்துறதுக்கு. இன்னைக்கு யாகசாலை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாருங்க, யாகசாலையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் தர்ப்ப கயிற்றினாலே செய்யக்கூடிய ஒரு கயிறு கட்டி இருக்கும். ஏன்? இங்க இருந்து அந்த மந்திரத்தினால் பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தினால் ஆன மந்திர யந்திரத்தினால் அந்த சக்தியை கருவறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதெல்லாம் பெரிய சிறப்பான விளக்கங்கள் இருக்கிறதுக்குள்ளே. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீகம் நம்மளை எல்லாம் நல்ல நெறியோடு வளர்த்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு? திருவிழான்னா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது, யாராவது இறந்து போனால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா அந்த நாடுன்னு ஒரு பிள்ளையும் யோசிக்கல. மதுவானம் இல்லாமல் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கு. ஆனால் இவ்வளவு கொடுமை எந்த நாட்டிலையும் இல்லை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிறது நம்ம தான். விற்றுவிட்டு நம்மளும் தான் அடுத்த விளம்பரம் பண்ணுறான். இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்கள்லாம் போதையின் பாதையில் போகிறது எனக்கு மனசு தாங்கலை. காலையில் குடிக்க போகிற ஆளுகளை குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சு, வேறு வேறு பேராக வச்சாச்சு. நாட்டில் அநீதியும் அக்கிரமமும் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கே போய் சொல்கிறது? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்போ அரமணை கோழி நம்ம அதெல்லாம் தாங்குமான்னு தெரியலை. உலகம் போகிற போக்கு என்னத்தை சொல்ல, எத்தனை விஷயங்களை சொல்கிறது. அத்தனைக்குள்ளேயும் ஒரு காரணம் இருக்க. பாரணைத்தும் பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிதுனார் தாய்மானவர். வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார் ஒரு. உருக்கமுடன் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை. சாமியாரெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க? வீடு தேடி அதாவது இருக்கிற இடத்துல கொண்டாந்து யாராவது கொடுத்தா சாப்பிட்றது, இல்லைன்னா பட்னியாக தான் கிடக்கணும். இப்போ சாமியாரெல்லாம் அப்படியா இருக்காங்க? அப்படி பேரும் கோடீஸ்வரனா இருக்கானே. 500 ஏக்கரை அழிச்சு போட்டு சாமியை ஒரு சிலையை வச்சு குத்தாட்டம் போடுறேன் ஒரு சாமியார் ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா இன்னொரு சாமியார் பல ஓடியை திரட்டிக்கிட்டு பல லட்சம் மக்களை தேடி தனியாக ஒரு நாட்டை வாங்கிட்டு அவன் ஒரு சாமியார். ஆனாலும் இதை நம்பி ஒரு கூட்டம் தெரியுது பாருங்க. ஆனால் தெருவில் சாமியார் ஏதாவது கேட்க வந்தால் அந்த ஆளுகள் நம்ம ஏளனமாக பார்க்கலாம். கீழ்வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தில். மன்னர்கள் காலத்தில் ஒரு மன்னருக்கு பெரிய தோஷம் இருந்திருக்கு. அந்த தோஷத்தினால பாவம் பெருகிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பாவத்தினால அவருக்கு ரொம்ப வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதாவது வாழ்க்கை முன்னேற முடியலை. சொல்வாங்க முன்னோர்கள் சாபம்னு. அந்த முன்னோர்கள் சாபம் இருந்திருக்கும் போல. அதுக்காக யார்ட்டா யோசனை கேட்போம்னா ஒரு சாமியார் வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஐயா ரொம்ப காலமாக எனக்கு மனசு சரியில்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் குடும்பம் முன்னேற்றம் இல்லாமல் தாழ்வான நிலையில் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை போடுறதுக்கு கொஞ்சம் நிதானம் இருக்கணும், சாப்பிட வர்றவங்களும் கொஞ்சம் நிதானமாக வரணும். 2 நிதானம் இல்லைன்னா சாப்பாட்டு பந்தியாக நடக்காது. பல இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். அதனால நீங்கள் என்ன செய்யணும், அன்னதானம் போடுங்கன்னார். மன்னர் காலத்தில் அப்படிலாம் இல்லை, இப்போ தானே அது. அப்படின்னா அன்னதானம் போடுங்க. அன்னதான பந்தலை கட்டி வைத்து அந்த அன்னதான பந்தலில் ஒரு ஆலய மணியை கட்டி வைங்கன்னார். ஆலய மணியை கட்டி வச்சா அடிக்கக்கூடாது யாரும், அதில் கயர் இருக்கக்கூடாது. தானா என்னைக்கு மணி அடிக்குதோ அன்னைக்கு உன் பாவம் போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த மணி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் 6 மாதம் பார்த்தாரு, 1 வருஷம் பார்த்தாரு, 2 வருஷம் பார்த்தாரு, அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் கூட அந்த மணி அடித்த பாடு இல்லை. அன்னதானம் நடக்குது, அவர் மணியை பார்க்குறாரு, ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஒரு நாள் கவலை அவர் மன்னனை சூழ்ந்துக்கிறது. என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு சாமியார் வர்றாரு. சாமியார்னா எப்படி வர்றாரு? ஒரே ஒரு கோவணம், மாற்றி கட்ட கோவணம் இல்லாத ஒரு சாமியார். உடம்பெல்லாம் அழுக்கு,
தாடியும் தலைமுடியும் அணைந்தபடி வருகிறாரு. அந்த சாமியார் வந்து சரியா 9 மணிக்கு சோறு போடுங்கன்னு கேட்கிறாரு. சமையல் பண்ணவங்க ஐயா 11 மணிக்கு சாப்பாடு சரியா நடைபெறும், அப்ப வாங்க சோறு போடுறோம்னாங்க. அது வரைக்கும் தாங்க முடியாதியா, பசி வந்தா 10 பறக்குது. எனக்கும் பாருங்க மானம் குலம் கல்வி தானம் தவமுறுதல் நோயின்மை அத்தனையும் போக்குது, இதெல்லாம் இருக்கு பாரு, பெண்மேல் காமுறுதல் இதெல்லாம் பறந்துருமா பசி வந்தா. அதனால தயவு செய்து எனக்கு சோறு போடுங்க. முடியாது, இப்ப போட முடியாது, மன்னர் வரணும் போங்கன்னார். கஞ்சி பார்த்தாரு, சோறு போட முடியாதுன்ட்டாங்க. சோறு வடிச்சு தண்ணி ஓடுறதுல அதுக்கு பேர் கஞ்சி. அந்த தண்ணி ஓடுற வாழ்க்கை அந்த அந்த ஒரு சின்ன காவால் மாதிரி போகும்ல, அது வழியா ஓடுதா, அங்கே போய் குத்த வச்சுக்கிட்டு அந்த சுடு தண்ணி அள்ளி குடிச்சாரு. அந்த கஞ்சி தண்ணி அள்ளி குடிக்கிறாரு. அள்ளி குடிச்ச உடனே மணி அடிக்குது. மணி அடிச்ச உடனே மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, அன்னதானத்தில் யாரோ சாப்பிட்டா அவ்வளோ இருக்க, நம்ம பாவம் நீயோட போச்சு அப்படின்னு ஓடி வர்றாரு. வந்து பார்த்தா மணி ஆகலை, அன்னதானம் தொடங்கலை, ஆனால் மணி அடிக்குது. அன்னதானமே போடலை, யார் யார் சாப்பிட்டது, ஏன் இங்கே மணி அடிக்குது, என்ன காரணம்னு விசாரிச்சா அவங்க சொன்னாங்க, ஐயா ஒருத்தரும் சாப்பிடல, அன்னதானம் தொடங்கலை. ஒரு சாமியார் வந்தார், ரொம்ப அழுக்காக இருந்தார். நாங்கள் இன்னும் சோறு போடலையா, நேரம் இருக்குன்னு சொன்னோம். பசிக்குதுன்னு கெஞ்சினாரு, இருந்தாலும் நேரத்துக்கு தானே ஆரம்பிக்கணும், நீங்கள் வேற இல்லையா, முடியாதுன்னு சொன்ன மருத்துவம். அவர் போய் இந்த வடித்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு கஞ்சி, அதை அள்ளி குடிக்கிறாரு பாருங்க, அதான் மணி அடிக்குதுன்னு. யாருன்னு பார்த்தா அவர் தான் பட்டினத்து செட்டியார். 9 கோடி சொத்தை தெருவில் போட்ட மகான். தான் மகன் கேட்டான், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வலிக்கேன்னா வரந்து பாடுபட்டு சொத்து சேர்க்கிறா, செத்து போனா குண்டூஜோட கூட வராது, அரங்கான் கயிறை கூட அத்துக்கிட்டு தான் போடுறாங்க. ஆனாலும் பணம் பணம் பணம்னு சேர்த்து வச்சு என்னத்துக்கு ஆக போகுதுன்னு சொல்லாமல் சொல்லி வைத்த அந்த மகன் சொன்ன வார்த்தையை கேட்டு வீதிக்கு வந்தார் சாமியாராக. அப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கு மாத்திக்கட்ட கோவணம் இல்லாது வாழ்ந்த மக்கள் இப்படி அந்த சோறு போடுறதுல கூட ஒரு நன்மை இருக்குது. அதனால் அன்னதானம் வழங்கி இருக்கிறாள் இன்று மதியம். அந்த அன்னதானத்தில் பங்கு பெற்றவர்களுக்கும் நன்மை, அன்னதானத்தை வழங்கியவர்களுக்கும் நன்மை அந்த இறைவன் வழங்குவான். அந்த அன்னதானம் நம்ம சோறு போடணும்னா சோத்துக்கு என்ன முக்கியம், அரிசி முக்கியம். அரிசி எங்கே இருந்து கிடைக்கும், விவசாயம் பண்ணாதான் கிடைக்கும். விவசாயத்தை விட்டு பூரா கடையில் கிடைக்கும் நினைச்சா கண்டதையும் தின்னுக்கிட்டு அலையுது இப்போ உள்ள சமூகம். எது கண்ணு பார்க்குதோ அதை பூரா திங்கணும். அது எவ்வளவு பெரிய நோய், நஞ்ச சாப்பிட்டுக்கிட்டு திடுறமே. அரிசி கூட அரிசியா இல்லையே, எல்லாம் வெள்ளை ஆக்குனா தான் பிடிக்குது, கருப்பா இருந்தா யாருக்கும் பிடிக்கல. கருப்பு கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கா, அது அரசர்கள் சாப்பிட்ட காலம் ஒரு காலம், நம்ம எல்லாம் சாப்பிடவே முடியாது, அவ்வளவு விலை உயர்ந்த அரிசி. அந்த கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு சாதாரணமாக கிடைக்குது, கிலோ 90 ரூபாய்க்கு கிடைக்குது, வாங்கி சாப்பிடலாம்ல. அது கருப்பாக இருக்கும், முழுங்க முடியாது நம்மளால், தொண்டையில் எவ்வளோ சிரமப்படுறான் பார்த்தீங்களா இல்லையா. அப்போ என்ன ஆகுது, அரிசியை நம்ம நாகரிகத்துக்கு மாறினதுடைய விளைவு பாலிசி பண்ணுறேன், அதை சுத்தப்படுத்துகிறேன். எப்படி சுத்தப்படுத்துகிறேன், ஆங்கிலத்தில் பாலிசி, அது சாதாரண பாலிசியில் சிலிக்கி பாலிஸா, சிலிக்கி, ஆமாம் சிலிக்கி பாலிஸ்னா சுத்தமாக அரிசி கனமாக இருந்தால் கூட அதை இழைச்சி ரொம்ப சிறிய ரகமாக மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றுதனுடைய விளைவு நமக்கு நோய் பூரா வந்துருச்சு, நஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு தர்றோம், முழுங்க முடியலை. அப்படி நம்மக்கிட்ட இருந்த பாரம்பரியமான அரசியலை விட்டுட்டோம். தயவு செய்து வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் இனிமே பெரியவர்களாக ஆக போகிறார்கள். அதனால தான் வள்ளுவர் கூட சொல்றார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். என்ன அர்த்தம், வேளாண்மையை கைவிட்ட எல்லாரும் பிச்சை எடுக்கு இந்த நாடெல்லாம். நீங்கள் கையால இடம் இருந்தாலும் விட்டுறாதீங்க, உழுதுகிட்டே இருங்க. ஒரு நாள் இருக்குது உங்களுக்கு, பொன்னான நாள், விவசாயம் மிகச்சிறந்த பணியாக மாறும், உங்களுக்கெல்லாம் பெரிய மதிப்பு கூடும். அதனால என்ன சொல்றாரு வள்ளுவர், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். உழவு தொல்லை செய்கிறவங்க மட்டும்தான் வாழ முடியுமா, மற்றெல்லாம் என்ன செய்யணும், பொய்யா புகழ்றேன், உங்களை மாதிரி முடியுமா, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நல்லவர், அயோக்கிய பயலா இருப்பேன் சொல்றேன் இல்ல, போய் கும்பிடுறேன் இல்ல, எங்க ஐயா பத்தி பேசுங்க, எங்க ஐயா ரொம்ப நல்லவர், எங்க ஐயா நல்ல, மனசாட்சி வேண்டாமா, செய்கிற தவறுக்கு தண்டனை உண்டு, அதுல மாற்றம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. தண்டனையை நம்ம பதவியினாலையும் பணத்தினாலையும் தள்ளி போடலாம், ஆனா தப்ப முடியாது. ஒரு நாள் அத்தனைக்கு ஒரு தீர்வு உண்டு. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, பொன்ன தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பிள்ளைகளுக்கு விவசாயம்னா என்ன, வேளாண்மைனா என்ன, உழவுனா என்ன, அந்த நெல் எங்கேருந்து வருது, அந்த நெல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு விவசாய பெருமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லி வளருங்கள். அந்த உணவு அவ்வளவு முக்கியம். உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தோடு இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நடந்தாய் வாழி நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே தெளிக்க நன்மையெல்லாம் திலங்கு, நடந்தாய் வாழி காவேரி.
அவதரித்தார் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தார் நடந்த உண்மை எல்லாம் நலமளித்தார் நடந்தவன் வழி எல்லாம் நலமளித்தார் வெங்கையர் முனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் இப்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் அலைந்து எழுந்து தொடர்ந்து அலைந்து அலைகளென ஒரு மணமகள் துணை வரவே நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க நடந்தாய் வாழி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ் நாட்டின் செல்ல பெண்ணாக உணவளிக்கும் உணவர்க்கெல்லாம் கண்ணாக தமிழ் உயர்ந்த தமிழ் நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக உணவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக பொங்கி வரும் காவிரியே வாழியவே அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் நன்றி 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 நடந்தாய் வாழி காவேரி கை தட்டினா அவ்வளவு நல்லது ஆமா உடலுக்கு ஆரோக்கியம் நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க வரும்போது கும்மி கொட்டினாங்கல்ல தாய்மார்கள்லாம் அவ்வளவு அழகா ஆடினார்கள் கால் நடக்குது உடல் அசையுது மூளை சிந்திக்குது கை தட்டினா இந்த ரத்த ஓட்டம் சரியா அமையுமா சீராக விளையாட்டுக்குள்ள ஒரு அறிவியலை கண்டுபிடித்தார்கள் முன்னோர்கள் இப்ப இருக்கவங்க முன்னோர்கள் அடையாண்டா பூரா முட்டா அப்படின்றான்ல எவ்வளவு மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுக எவ்வளவு பெரிய காரணமும் கருத்துக்களும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் வைத்திருந்தார்கள் முன்னோர்கள் விளையாட்டு கூட அவ்வளவு ஆரோக்கியத்தை கண்டார்கள் உடலுக்கு ஆரோக்கியம் இருந்தது இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போனது எதனாலே என்ற ஆரம்பம் எங்க இருக்குன்னு யோசிக்கணும்ல அப்படி கைதட்டினா அவ்வளவு நல்லது வாங்க வாய்ப்பு அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய என் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு அண்ணன் சக்திவேல் அண்ணா அவர்கள் நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அண்ணன் இல்லை இன்னைக்கு இல்லை வேலைக்கு போயிட்டாரா அண்ணன் ரெண்டு பேரும் எங்கே இருந்தாலும் நாடகத்துக்கு தொடர்ந்து வந்துடுவாங்க சரி மரியாதைக்குரிய அண்ணன் சக்திவேல் அண்ணா முருகனுடைய திருவருளாக 200 ரூபாய் அன்பளி புழங்கி அவர் ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி 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 பாசம் என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒன்று அன்புதான் இந்த உலகத்தில் சிறந்தது அன்பிற்கு உண்டு அடைக்கும் தால் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மக்கள் மெய்தின்ற உடற்கின்பம்னாரு வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க பிள்ளைகள் அப்பா அம்மாவை தொட்டு விளையாடுனா அதுல ஒரு சுகம் இருக்கான் அதை சொல்லவே முடியாது யாருனாலே மக்கள் மெய்தீண்ட உடற்கின்பம் வள்ளுவர் மனைவி உடற்தீண்ட மெய்க்கின்பம்னு பாடல ஆனாலும் இன்பம் எங்க இருந்து வருது பெண்களால தானே அவர் அதை சொல்லலையே மனைவி மெய்தீண்ட உடற்கின்பம் சொல்ல மக்கள் மெய்தீண்ட உடற்கின்பம்னார் குழல் எழுது யாழ் எழுது மழலை சொல் கேளாதவர் என்றார் அப்படிப்பட்ட உணரும் தன்மை நமக்குள்ள உண்டு அந்த உணர்ந்தால் சில விஷயத்தை உணர முடியும் உணராவிட்டால் உணராத வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த புழு இருக்குல்ல பச்சையா ஒரு புழு இருக்கும் அந்த புழுவை குழவி கொண்டு வந்து கூட்டில் வைக்குமா இதோட விஷத்தை அதுக்கு ஏற்றி ஏற்றி அந்த விஷம் முட்டையாக மாறி அந்த புழு குழவியாக மாறுது 3 நேரம் கொத்துமாமுங்க காலையில் ஒரு தரம் மதியம் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் 3 வேளையும் மொத்தம் 72 மணி நேரம் கொத்துது 72 மணி நேரம் குழவி கொத்திட்டு பறந்தோடனே புழு துடிச்சுக்கிட்டு இருக்குமா விஷம் தாங்காமல் அப்போ நினைக்கும் வந்தா கொத்துமே குழவி வந்து கொத்துமேன்னு அந்த எண்ணமே அதை மாற்றுது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் அப்போ எண்ணம் மிக வலிமையானதுல கண்டிப்பாக கேட்குறாங்க படிக்கிறவுள்ள என்னடா நீ ஆக போகிறேன்னா அவன் சொல்கிறேன் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படி ஆக போகிறேன்னு அமெரிக்காவில் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு பிள்ளைய கேட்குற போது சொன்னா நீங்கள் நிற்கிற இடத்துல நான் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன்னா ஒரு குழந்தை யார் கேட்குறா அமெரிக்கா அதிபர் கேட்குறாரு யார் அவர் ஆப்ரஹாம் லிங்கன் கேட்டாராம் ஆமாம் ரெண்டு அப்படித்தான் ஆப்ரஹாம் லிங்கன் கேட்குறதாக கதை இருக்குது அவர் கேட்குற போது அதை சொன்ன பையன் யாருன்னா அந்த சார்ஜ் புஷா இப்போ ஏற்கனவே மாதிரி தான் இருந்தார் பாருங்க அந்த குழந்தை நீங்கள் நிற்கிற இடத்த அந்த பதவியில் நான் இருக்கேன்னு ஆசைப்படுறேன் எண்ணம் வலிமையானது எண்ணம் தான் சரியா இருக்கணும் ஆண்டாள் பாடுகிறாள் பெருமாளை பார்த்து கண்ணனை பார்த்து 100 அண்டா உனக்கு நெய் படைப்பேன் தடா என்று பொங்கச்சோறு சக்கரச்சோறு
அப்போ என்ன செய்ய முடியாது, ஏழ்மையான குடும்பம். ஆனால் என்ன விசாலமாக இருக்க நமக்கு இருக்க வேலாயுதம், முருகப்பெருமானுடைய வேலாயுதம். அதுவே மனிதனுடைய அறிவை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும், விசாலமாக வைத்திருக்க வேண்டும், ஆழமாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அதை ஆயுத எழுத்துன்னு சொல்லி வைத்தார்கள். 247 எழுத்துக்களில் ஆயுத எழுத்து ஒன்று அது இருக்கு இல்லையா? அத்தனை தத்துவங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த நாட்டிலே எப்படியெல்லாம் நாம் வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் சிறப்புறும். இந்த இடமும் அழகான இடம். இந்த இடத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்த இவர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த கார்த்திகை மாதத்தில் மழையோடு, அதை விட இந்த பனியிலையும் குளிர்லையும் உட்கார்ந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்கா பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன நன்றி கடன் செய்வது? முன்னோர்களுக்குத்தான் நம்ம. அப்படி விளையாட்டுக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கண்டார்கள். கைதட்டன அமெரிக்காவில் ஒரு போட்டி வச்சாங்க. 5 மணி நேரம் யாரு கைதட்டினாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமா, யாரு கைதட்டணும், இடைவிடாம தட்டணும் 5 மணி நேரம். பெரிய குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கை தட்ட ஆரம்பிச்சதுலேருந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில் எல்லாம் சுதந்திரிச்சு. தட்ட முடியல. சரியா 5 மணி நேரம் ஒரு இடத்துல கத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. 5 மணி நேரம் கடந்தும் தட்டிட்டாங்க. இப்போ போட்டியாளர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 5 மணி நேரம் இடைவிடாமல் கைதட்டிய நபர் மேடைக்கு வரவும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. உடனே ஒருத்தர் எந்திரிச்சு வரணுமா, 2 பேர் எந்திரிச்சு வந்தாங்க. 2 பேர் கைதட்டினது ஒரு ஆளு. 2 பேர் வர்றீங்களேன்னு கேட்டா ஒருத்தருக்கு வலது கை இல்லை, ஒருத்தருக்கு இடது கை இல்லை. 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கை இல்லை, இருந்தது ஒவ்வொரு கை. 2 பேருமா சேர்ந்து நம்பிக்கையோட தட்டி பரிசை வென்றார்கள். ஒரு கை இருந்தாலும் தட்டணுங்கிற எண்ணம் வந்துச்சு பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாம் தட்டணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா கை தட்டணுமா? நீங்கள் வேலை மெனக்கட்டு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் போட்டி வைக்கல, புரியுதா இல்லையா? நல்ல விஷயங்களை சொல்லும் போது கை தட்டி உற்சாகப்படுத்தணும். நீங்க மருத்துவர் மாத்திரை கொடுத்தா காலையில சாயந்தரம் நடங்கன்னு தானே சொல்றாரு. நடந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். இங்க எல்லாரும் இப்படி வளரல, எல்லாம் இப்படி வளர்ந்துக்கிட்டு என்னத்தை சொல்றது? ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனையும் இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அத்தனை கதையும் இருக்கிறது. இருந்து என்ன செய்யறான்? நீங்க ஒருத்தர் தமிழ் மீது ரொம்ப பற்று கொண்டிருந்திருக்கிறார். தமிழ் மீது மட்டும் இல்ல, சரி தமிழை நம்ம இவ்வளவு விருப்பமா படிக்கிறோம், எல்லா மொழியிலையும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு படிக்கணும்னு ஒவ்வொரு மொழியா தேர்வு செய்து படிக்கிறார். ஒவ்வொரு மொழியாக தேர்ந்தெடுத்து படிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு, என்னென்ன மொழி இருக்க உலகத்தில் அத்தனையும் தேடி தேடி படித்தார். தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருந்தால் வீட்டுக்காரம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா வேலை மெனக்கட்டு இதே படிச்சுக்கிட்டு இருந்தால் பொழப்புக்கு வேறு வழி இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? அவர் சொன்னார், அப்படிலாம் நினைக்காத, மொழி முக்கியம். மொழியை இழந்துட்டா இனத்தை இழந்துருவோம். இனத்தை இழந்துட்டோம்னா இருக்கிற இடத்துல அகதிகளாக வாழணும். அது பல நாள் நமக்கு உதாரணம். அதனால் மொழி மீது என்ன இருக்குன்னு கற்றுக்கிறதுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்டுட்டு அவர் சொன்னா, படி படி, இதெல்லாம் படித்து எந்த நாய் கேட்க போகுது, வேலை மெனக்கட்டு இதே படிக்கிறேன், படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்ட்டா. கோவம் வந்துருச்சு. கோவிச்சுட்டு வேற ஊருக்கு போயிட்டாரு. ஊர்ல இருந்து வேற நாடு போயிட்டார். நாடு விட்டு நாடு போனா அந்த நாட்டில் போய் பல ஆண்டுகள் தங்கி இருக்கிறாரு. பல ஆண்டுகள் இருக்க போது அங்க இருந்த மொழிகள்லாம் கத்துக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியுங்கிற விவரம் அங்க தெரிய வந்துருச்சு. இப்படி இருக்கிற போது அந்த அரசாங்கத்தில் பெரிய ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது. அரசாங்க கருவூலத்தில் ஒரு திருட்டு சம்பவம். ஒரு 10-15 பேர் மொத்தமா வந்து திருடிட்டு போயிட்டாங்க. திருடிக்கிட்டு போனா பாருங்க, தடயமே இல்லாம திருடி இருக்காங்க. அந்த காலத்திலேயே விஞ்ஞான முறையில் திருடி இருப்பாங்க போல. ஆமா ஆமா. ஆனாலும் பாருங்க, எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் தவறு ஒண்ணு நடந்துரும்ல. திருட வந்தவல்ல ஒருத்தன் சும்மா வராம ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல. அந்த நாயை போகும்போது கூட்டிட்டு போகாம விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடனவே நாயை விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். நாய் காவல்துறையில சிக்கிருச்சு. நாயை வச்சு துப்பு தொலைக்கணும். காவல்துறை வளர்த்திருந்தா அந்த நாய் சொல்லு பேச்சு கேட்கும். இது திருட வளர்த்த நாய்கள். அதனால எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். தமிழர்கள் நாய் வளர்த்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும். இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில கூப்பிட்டா வந்துடும். அதுபோல எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்த பிராணிகளுக்கு பரிச்சயம் ஆகும். இது யதார்த்தம். இப்போ என்ன பண்ணாங்க, அங்கே ஒருத்தர் போய் இருந்தாரா, எல்லா மொழியும் தெரிஞ்சவர். அவரை கூப்பிட்டு இங்கே வாங்க, ஏன் திருடு நடந்து வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், தடயம் ஒன்றும் இல்லை, இந்த நாய் மட்டும்தான் இருக்குது, இந்த நாய் எந்த மொழியில் வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒவ்வொரு மொழியாக சொல்லி கூப்பிட்டாரு. நாய் திரும்பலை. ஏதோ ஒரு மொழியை சொல்லும்போது நாய் திரும்பி பார்த்துருக்கு. அதே மொழியில் கூப்பிட்டாரு, நாய் வந்துருச்சு. அதே மொழி அந்த நாய்க்கு புரிஞ்சிருச்சு, வாழாட்டிருச்சு. இப்போ சிக்கல் தீர்ந்தது. இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாய் வளர்த்தாங்கன்னு போய் கொண்டு வந்து கொடுத்து அவங்கள சிறையில் அடைச்சாச்சு, தண்டனை கொடுத்தாச்சு. கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே. கண்டிப்பா. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன கேட்டாலும் தர்றேன். எங்கள் நாட்டில் உங்களுக்கு குடியுரிமை வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டான்னாரு. உங்களுக்கு சன்மானமாக பணம் வேணுமா, கோடி கோடியாக தர்றோம், வேண்டான்னாரு. ஆனாலும் பாருங்க, வேற என்ன வேணும் உங்களுக்கு? நிலபலம் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா? எதுவுமே வேண்டாம். ஏன் இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டு வேண்டான்னு சொல்றீங்களே, அப்புறம் என்னதான் வேணும் உங்களுக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், ஐயா கோவிச்சிக்காம இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா, நான் கொண்டுக்கிட்டு போறேன்னாரு.
ஆமா இப்ப காவல்துறை அதிகாரியை கேட்டா நாய் எதுக்கு உங்களுக்கு, அது ஏற்கனவே களவாணி பயலு வளர்த்த நாய், அது எதுக்கியா உங்களுக்கு அப்படின்னா அவர் சொன்னாரு, நான் இந்த மொழியெல்லாம் தேடி தேடி வீட்டில் இருந்து படித்தேன். நான் படிக்கும்போது என் வீட்டுக்காரி கேட்டா இதெல்லாம் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா, இந்த நாய் கேட்டுருச்சுன்னு அந்த நாய்கிட்ட சொல்லணும், அதனால நாயை என்கிட்ட மறக்காமல் கொடுத்துருங்கன்னாரு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நாய்க்கு 5 அறிவு தாங்கிறோம், ஆனால் நாயாக இருந்தாலும் மொழி பற்றோடு இருக்க 6 அறிவுன்னு சொல்கிறேன். நம்ம மொழியை பற்றி எந்த சிந்தனையும் இல்லையே. செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் பாரதி கூறுகிறான். எல்லா மொழியும் தேவைப்பட்டா படிச்சுக்குங்க, தப்பு இல்லை, எந்த மொழியும் குறை சொல்லலை. ஆனால் நமது மொழியான தாய்மொழி மீது பற்றும் பாசம் இருக்கணும், இல்லை இருக்கணும் வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும். அதனால என்ன சொல்ல வரேன், அந்த தம்பி காஞ்சியில பாப்பமா, தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. நான் படித்தேன் காஞ்சியில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. நல்லவர்க்கு கால வரும் நாளை, நல்லவர்க்கு காலவர் தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார். என்று இயேசுவோர்கள் அவரால் தான் இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். நான் முழுவதுமே பொது நலத்திலானே நான் முறைக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். பொது நலத்திலானே நான் முறைக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். அங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். அங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி நான் படித்தேன் காந்தியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. தெரு தெருவாய் கூட்டுவதில் பொதுநல தொண்டு ஊரார் படம் பிடிக்க சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம்பிடி சுயநலம் உண்டு. திட்டினார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே கூறுவார். கொள்வார் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. எல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே நான் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தன் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே நான் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீடுக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார். வீடுக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார். தான் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. நல்லவர்க்கு காலம் வரும் நாளை, இது அறிஞரன்னா எழுதி வைத்த ஓலை. கேட்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. இப்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. நாளில் நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. மாறுதல் உண்டு. அந்த
எனக்கு தேறுதல் உண்டு தம்பி. நான் படித்தேன் காட்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. ஒரு சம்பவம் என்பது நேற்று, சரித்திரம் என்பது இன்று, சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளை. சோதனை காலம். நன்றி. நல்ல விஷயம். பேர் சொல்லாமே, உங்க பேர்? பாஸ்கரன் ஐயா அவர்கள் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். தம்பி ஒருத்தர் 100 ரூபா கொடுத்துட்டு போனாங்க, பேர் சொல்லலை. தம்பி அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம். நல்ல சிந்தனைகளும் எல்லோருக்கும் வேண்டும். எல்லாரும் பெரியவர்கள் தான். இந்த நாட்டில் யாரை குறை சொல்றது, யாரை நிறை சொல்றது, எதை சொன்னாலும் எதுக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க பாருங்க, நல்லதுன்னு சொல்லி பாருங்க. பார்த்து 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 ஆத்தா ஆத்தா அப்படியே வந்திருக்கலாம். அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. முருகா முருகா அப்படியே கூட்டிட்டு போயிருங்க அந்த அம்மாவை. ஆத்தா எனக்கு அன்பளிப்பு குழி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி ஆத்தா அவர்கள். நீண்ட ஆயிலும் தேக ஆரோக்கியத்தோடும் நிறை செல்வத்தோடு வாழ வேண்டி எல்லா நலமும் பெற்று மரியாதைக்கும் பாசத்துக்குரிய கலைமாமணி அண்ணன் அர்ச்சுனன், கலைமாமணி அண்ணன் ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி. ஆமாம், செம்பைன்னு சொன்னால் அவரால் பெருமை. அப்பேற்பட்ட அர்ச்சுனா ஐயா பிறந்த ஊர் இது, மண்ணின் மைந்தன். அவரெல்லாம் சந்தித்து நானெல்லாம் ரொம்ப நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். இது 2வது வருடமாக மீண்டும் இப்பொறுப்பு, இந்த பதவி, இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நன்றி ஆத்தா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அப்படி நிறைய சிந்தனைகள். இந்த நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா எண்ணி பார்ப்போம். நம்ம படிக்கும்போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு படித்தோம். இன்னைக்கு இருக்கா பள்ளிக்கூடத்தில்? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இன்னொரு கதை இருக்குது தெரியுமா? இங்கே ஒரு பாட்டி வடை சுட்ட கதை படிச்சிங்களா? ஆமாம். ஒரு கிளவி வடை சுடுவாள். பாட்டி வடை சுடுவா, ஒரு காக்கா ஒடியாந்து கிளவிக்கு தெரியாமல் தூக்கிட்டு ஓடி போயிடும். உடனே வந்து அது மரத்து மேலே உட்காந்துருக்கோது நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற. உடனே அழகா இருக்குன்னு சொன்னா அது கொஞ்சம் வெக்கம் வந்துடும். நம்மளை அழகுன்னு சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல. புகழ்ச்சிக்கு மயங்காத ஆள் யாரும் இல்லை. இல்லை, வெட்டியா புகழ்ந்தால் நம்புறான். இல்லை, நம்மளை புகழ்ந்தா போதும், இகழ்ச்சியா ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன யதார்த்தத்தை ஏற்கிற மனசு இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனையே. யதார்த்தமாக எது உண்மையோ அதை ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஏற்க மனதில்லை. இப்போ காக்கா ரொம்ப அழகாக இருக்குன்னு நரி சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னிச்சு, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, நானும் கேட்குறேன் ஒரு பாட்டு பாடுன்னு. உடனே காக்கா வாயை பழக்க வடை கீழே விழுக, நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். இதைத்தானே படித்தோம், இப்படித்தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கதையினுடைய கருத்து என்ன தெரியுமா? 2 அர்த்தம் இருக்கு. எப்படி? ஒருத்தர் ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம். இப்படி ஏமாத்தினா ஏமாந்து நிற்கணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஆனால் ஏமாத்தின கதையை படிச்சுவிட்டு ஏமாத்துறதை தான் கைக்கில் வச்சுக்கிட்டேன். ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த கதையை மாற்றி எப்படி வச்சுக்கிட்டேன்? பாட்டியை ஏமாற்ற காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாற்ற நரிக்கு சொல்லி கொடுத்து, அந்த கதையை படிச்சுவிட்டு இங்கே எல்லாரும் ஏமாத்தாதான். மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்மகள். இதே கதையை சைனாவில் வச்சுருக்கேன், சீன தேசத்தில். சைனாவில் இருக்கு இந்த கதை. அங்கேயும் பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகத்தில் 1வது 2வதுக்கு இந்த கதை வச்சுருக்காங்க. ஒரு கிழவி வடை சொல்கிறான் பாட்டி, அங்கேயும் ஒரு காக்கா வருது. காக்கா போய் வடையை தூக்கிட்டு ஓடலை, திருடலை. காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது, பாட்டி பசிக்குது, வடை இருந்தா தர்றியா? உடனே பாட்டி சொல்கிறா, ஓம் பசி எனக்கு புரியுது, நான் என்ன செய்ய, மழை பெஞ்சு விறகு ஈரமாக போச்சு, அடுப்பு பற்ற வைக்க முடியலைன்னா. சரி பரவாயில்ல பாட்டி, நீ கவலைப்படாத, நான் தங்கியிருக்கிற கூட்டில் ஈரம் இல்லாத குச்சி இருக்குது, நான் போய் கொண்டு வர்றேன்னு சொல்லி காக்கா போய் விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறான் கதையின் மூலமாக. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறணுமே. உடனே கேட்குது காக்கா, பாட்டி விறகு கொடுத்துட்டேன், சீக்கிரம் அடுப்பு பற்ற வை, வடையை சுட்டு கொடுன்னுச்சு. அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா, வாங்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துச்சு. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வந்துச்சு. ஆமாம், அந்த நரி பாருங்க காக்காயை பார்த்து, நீ அழகா இருக்கிற குரல் அப்படிலாம் சொன்னிச்சு. ஆனால் அந்த காக்கா ஏமாறலை. ஏன் தெரியுமா? அது இந்தியா காக்கா, குறிப்பாக தமிழ்நாட்டு காக்கான்னா வாயை பிளந்திருக்கும். அது சைனா காக்கா, வடைய காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகமும் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா? எந்த பிள்ளை சொல்லு பேச்சு கேட்குது? எதையாவது சொல்லி கொடுக்குறோமா? பிள்ளை அழுதுச்சுன்னா தொட்டிலில் கிடக்கும் போதோ, தடுக்கில் படுக்க வச்சிருக்கிற போதோ, குழந்தை அழுதா வீட்டில் இருக்க பெரிய மனுஷக்க தாத்தா பாட்டி, பிள்ளை அழுகுது பிள்ளைய தூக்கி பால் கொடு, இல்லை பிள்ளை அழுகுது ஏதோ எறும்பு கடிச்சிருச்சு பாரு, பிள்ளை அழுகிறான் ஏதோ வெளியே போயிருக்கானான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கெல்லாம் பிள்ளை அழுதா என்ன செய்கிறான்? படக்குன்னு அலைபேசியை கொடுத்துட்றான். அலைபேசியை வாங்கி சின்ன பிள்ளையில அதை பார்த்தோன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்து கண்ணு சீக்கிரம் கெட்டு போய் எல்லாரும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு தர்றோம். சின்ன பிள்ளையிலேருந்து வயசான வரைக்கும் கண்ணாடி வந்துருச்சு. நீங்கள் மருத்துவம் இருக்குது, நம்மக்கிட்ட சித்த மருத்துவம் இருக்குது. அறிவியல் சிறந்த பெரியோர்கள் சிந்திச்சு பாருங்க. அலோபதிங்கிற இந்த ஆங்கில மருந்து இருக்குல்ல, மெடிக்கலில் வாங்குற மருந்து மாத்திரை, அதான் சீக்கிரம் நோய் குணமாகுதுன்னு நினைக்கிறோம். குடல் வாழ்வு வந்துருச்சுன்னா குடலை சுத்தப்படுத்தினா இல்லை, குடலை வெட்டிடுறேன்.
காலில் புண்ணு வந்துருச்சுன்னா அதை குணப்படுத்துறதில்ல, கால் விரலை வெட்டிடுறேன். சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா அதை தூக்கிட்டு வேற சிறுநீரகம் பொறுத்துறோம்ங்கிறேன். அதுவா மருத்துவம்? சரி பண்ணாத்தானே மருத்துவம். அப்போ எங்கே மருத்துவம் இருக்குது, என்ன சிக்கல் இருக்குன்னு யாராவது யோசிச்சோமா? தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி தீந்துருது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டால் காய்ச்சல் தீந்துருது, பாலா போன இந்த சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டால் தீர மாட்டேங்குதே. எப்படி எவன் கண்டுபிடிச்சான் இதை? சின்ன பிள்ளையிலேருந்து சாகிற அத்தனை பேருக்கு இருக்கு ஐயா, எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ உணவு முறை, இந்த உணவு சங்கிலியிலேருந்து மனிதனை பிரித்தேன். அதனுடைய விளைவு ஆசையை தூண்டின, கண்ணு பார்த்தா மனசு நினைக்குது அடையணும்னு. அதுதான் பசப்பான இனிப்பான விஷயம். கற்கண்டு இனிக்கும், வேப்பண்ணையை தடவிட்டா கசக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே இருக்க சிக்கலை உணராதனால மனிதர்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த மக்கள் நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது அவங்களுக்கு. அப்போ எப்படி இருக்கணும்? எல்லாரும் நோயாளிகளாகவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாகவே இருந்தால் தான் மருந்து மாத்திரையை விற்கலாம். மருந்து மாத்திரையை விற்றா தான் அந்த தயார் பண்ணுற குடும்பம் நல்லா இருக்கும். யாரை கொண்டு விட்டு யார் நல்லா இருக்கிறது? நம்ம வருஷம் பூரா நான் கூட ஒரு மருந்தகத்தில் மாத்திரை வாங்கலை, ஒரு மாதம்னா அவர் தொலைபேசியில் கேட்குறாரு, என்ன அண்ணன் இந்த மாதம் மாத்திரை வாங்காமல் விட்டுட்டீங்களே. நான் ஒரு மாதம் சாப்பிடலன்னா அவருக்கு நஷ்டமா இருக்கியா? உங்க மேல அக்கறையில கேட்கிறாரா? அக்கறையாது. நான் என்னத்தை சொல்லுவேன்? நான் சாப்பிட்டா எனக்கு சிறுநீரம் கட்டுருமே, அதை நான் என்ன செய்ய? அப்ப எவ்வளவு பெரிய வியாபார நோக்கம். மனுஷன் சாப்பிட்றான்னு பாடுறது உண்மையா பொய்யா? எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. ஒருத்தர் ஒரு பணக்காரர் வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி கொடுத்தா வட்டிக்கு வட்டி கொடுத்து வட்டிக்கு மேல வட்டி போட்டு குட்டி போட்டு பொட்டி அப்படி ஆள் ஒத்த ரூபா இழக்க மாட்டேன். சில பேரை கஞ்சேன் அப்படின்னா கோவம் வந்துடும். சில பேரை ஏன் அப்படி கருமையா இருக்கிறேன்னு கோவம் வரும். அதே நேரத்தில் சொல்லி பாருங்க, அண்ணன் ரொம்ப சிக்கனவாதி. ஆமா, நாங்க சிக்கனம் அப்படிதான் மேல சொல்லுவேன்ல, சொல்ற விதம் தானே. இப்ப அவர் வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்காரு. அந்த காலத்துல வட்டி பணத்தை வாங்கி சின்ன சின்ன பையா முடிச்சா கட்டி சாரட்டு வண்டியில போயிருக்காரு, வண்டியில வச்சுட்டார். இப்ப வட்டி பணத்தை வசூல் பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. கொஞ்சம் அசதியில தூங்கிட்டாரு வண்டியில. மாடு போய்கிட்டே இருக்கு. வண்டியில இருந்த அந்த பணப்பை முடிச்சுல ஒரு பை விழுந்துருச்சு. இவர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு, பணப்பையில ஒண்ணு குறையுது. போதுமா? ஏற்கனவே பணம்னா சாகுற ஆளு, ஒன்றும் பண்ண முடியல, மனசு தாங்கல, விழுந்துருச்சே நான் என்ன பண்ணுவேன், சோறுங்க முள்ள துடிக்கிறாரு. இப்ப பாருங்க, அந்த பணப்பை விழுந்த வழியில ஒருத்தர் வர்றார், ரொம்ப நேர்மையானவர். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது காசு கிடைச்சா ஒரு பிள்ளையார் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு இறை தொண்டு நினைச்சுக்கிட்டே இருந்தார். அவர் வர்ற வழியில இந்த பை கிடந்துச்சு, எடுத்து பார்க்குறாரு, கனமா இருக்கு, காசு இருக்கு, தங்க காசு. ரொம்ப சந்தோஷம், பணப்பை கிடச்சிருச்சு. இதை வச்சு நாளைக்கு கோயில் வேலையை ஆரம்பிச்சிடலான்னு வீட்டில் வந்து சாமி அறையில் வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட போகலாம்னு உட்கார்றாரு. இப்போ பணத்தை தொலைச்சவர் யோசனை பண்ணாரு, ஒரு தண்டோரா போடு. அந்த காலத்தில் தண்டோரா போடுறது இருந்துச்சா? தண்டோரா போட்டு இன்னாருடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு, எடுத்தவர்கள் கொண்டு வந்து கொடுத்தா 100 பொற்காசு சன்மானமாக கொடுக்கப்படும், தண்டோரா போடு. இந்த தண்டோரா போட்டுக்கிட்டு வந்த செய்தி அவர் காதில் விழுந்துருச்சு. இப்போ அவர் பார்த்தாரு, போச்சு பணம் நம்மோட்டு நினைச்சோம், அது தொலைச்சவர் சொல்லிட்டாரு, நம்ம வச்சுக்கப்படாது, பொழுது விடியும்னு கொண்டு போய் கொடுத்துருவோம். ரொம்ப நேர்மையானவர். எப்படி நேர்மையான ஆளு? நம்ம மக்கள்லாம் பாருங்க, தாய்மார்களுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தன் 2000 கொடுப்பேன், ஒருத்தன் 4000 கொடுப்பேன், ஆள் மாற்றி மாற்றி கொடுத்தோன்னா குடும்பத்தில் சேர்ந்து பேசிக்கிடுவா. ஒன்றும் நினைக்காதீங்க. அவர் வந்தார், அவர் ஒரு 4000 ரூபா கொடுத்துருக்காரு, இவர் ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்காரு. அவருக்கு வேண்டாம், இவருக்கு வேண்டாம், இருக்கிற 4 ஓட்டில் அவருக்கு 2 ஓட்டு, இவருக்கு 2 ஓட்டா போடுவோம். பாவம், தப்பு பண்ணிவிடக்கூடாது. காசை வாங்கிவிட்டோம். காசை வாங்கினதுக்கு நேர்மையா இருக்குது இந்த மக்கள், கொடுத்தவன் நேர்மையா இல்லையே. எவ்வளவு அயோக்கியத்தனம், எங்க போய் சொல்ல? எப்படி பாத்தீங்களா? இப்ப அவர் நினைச்சாரு, பைக்காரர் விளம்பரத்தை கொடுத்து விட்டாரு, கொண்டே கொடுத்துருவோம்னு. காலையில பொழுது விடியும்னா குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசி அங்க போய் கொண்டே கொடுத்தாரு. ஐயா உங்களோட பணப்பைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், விளம்பரத்தை பார்த்தேன், தண்டோராவை கேட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சொன்னாரு, சன்மானமா கொடுக்கணும்னிலே 100 பொற்காசு அதை கொடுங்கன்னாரு. அவர் வேகமா வாங்கி அந்த பணப்பையை எண்ணினார். எவ்வளவு சில்லற அந்த காசு இருக்கும்ல, எண்ணி பார்த்தா அதுல 800 பொற்காசு இருந்துச்சு. 800 பொற்காசு இருந்துச்சு. எண்ணிட்டு சொன்னாரு, ஏயா நீ 100 பொற்காசை எடுத்துக்கிட்டு 800 கொண்டாந்து கொடுத்துருக்க, நான் 900 பொற்காசு வச்சிருந்தேன், நீ எடுத்ததும் இல்லாம மேற்கொண்டு 100 பொற்காசு கேட்குறீ, எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுன்ட்டார். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, அவரை திருடன்னு பட்டம் கட்டிவிட்டாரு. இப்ப அவர் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும், திருடன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு, மனசு தாங்கல. ஐயா சொல்றதை கேளுங்க, உங்க பணப்பையை நான் திறந்து கூட பார்க்கல, அப்படியே எடுத்தேன், அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். உண்மையிலேயே நான் உண்மையை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 100 சன்மானத்தை கொடுங்கன்னாரு. கொடுக்க முடியாது, நீ 100 பொற்காசை திருடிட்டான்ட்டாரு. பஞ்சாயத்தை கூட்டு, பஞ்சாயத்து ஊர் பெரிய மனுஷர்கிட்ட போய் பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் போய் சொல்றாரு, ஐயா நேற்று நடந்து வர்ற வழியில் ஒரு பணப்பை கிடந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு போனேன், அப்போ தண்டோரா கேட்டுச்சு, அது இன்னாருடைய பை, கொண்டே கொடுத்துட்டேன், எனக்கு 100 பொண்ணு சன்மானமாக தர்றதாக அறிவிப்பு வந்துச்சு, 100 பொற்காசு கொடுக்க மறுக்கிறாரு. கேட்டா நான் திருடிட்டேன்னு என் மேலே குற்றம் சாட்டுகிறார் பஞ்சாயத்து. பணக்காரரை கூப்பிட்டு விட்டாங்க, வந்தாரு, ஐயா நீங்க அறிவிப்பு செஞ்சது உண்மையா? ஆமா. தொலைஞ்சு போய் அவர் கொண்டாந்து கொடுத்த பை உண்மையா? ஆமா.
எத்தனை பொற்காசு வச்சிருந்தீங்க? 900 பொற்காசு இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்கு? 800 பொற்காசு இருக்கு. அந்த பையை எடுத்துட்டு வாங்கன்னாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க பஞ்சாயத்துல? பணக்காரரு அவரோ கோடீஸ்வரன் அவரா போய் சொல்ல போறாரு, ஏழை இவன் எடுத்ததுனால இதை எடுத்தாலும் எடுத்திருப்பேன் அப்படித்தான் நினைக்குது இந்த நாடு. பெரிய மனுஷன் என்ன போய் சொல்ல மாட்டான்னு நம்புறானே. ஏழை எளிய மக்கள் தானே பழியும் பாவமும் வந்து சேருது. இப்போ என்னாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணப்பையை கொண்டாட சொல்லி எண்ணி பார்த்தாக 800 பொற்காசு இருந்துச்சு. தீர்ப்பு எப்போ சொன்னா தெரியுமா? ஐயா நீங்க தொலைச்ச 900 பொற்காசு உள்ள பை இது இல்லை, இது 800 பொற்காசு இருக்கிறதுனால இது அவற்றை கொடுத்துருங்க. 900 பொண்ணு உள்ள பொற்காசு தொலைஞ்சது இல்லை, அது கிடைச்சா உங்களுக்கு சொல்றேன் வாங்கிக்கலாம் போங்கன்ட்டார். அதுதானே நீதி, அதுதானே சரியா இருக்கும். நீதி நீதியாவா இருக்குங்க? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போடலாம், பாருமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடக்கி நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வைங்க அஞ்சரை வைங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் மறந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை எண்ணி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்போட இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா, நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும், இன்னும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் ஊர் மக்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக தம்பி பிறந்து வந்து கண்டுக்குள் கண்ணாக. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள, அவனுக்கு இன்ன போலே அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் உள்ள அண்ணன் தம்பி கீழே கொள்ள, அவனுக்கு என்ன போன அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா. இந்த ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தம் எல்லாம் சும்மா, இந்த ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தம் எல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரத்துல ஒட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு அது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம்
மணிக்கால நீ முன்னேறித்தான் போயா சின்ன மணி கால நீ முன்னேறித்தான் போயா உடக்கர கண்டாச்சு நம்ம ஊரு வந்தாச்சு காடுகர கழனி விளைஞ்சது வாலிபத்தின் கடனை தீர்க்க தாடி ஒண்ணு அப்பேந்தா தாடிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பே தந்தா தாய்ப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன வெத்து போட்டா நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது இது நம்மை துமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச கண்ணு அது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா நன்றி 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 ஒரு விவசாயி ஒரு தோட்டத்துல நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு வாழை மரம் மாமரம் சின்ன சின்ன பூச்செடிகள் சின்ன சின்ன கன்றுகள் இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வச்சிருக்காரு அங்க பாருங்க அவர் அதெல்லாம் பயிர் பண்ணி தண்ணி விட்டு விவசாயம் பண்ற நேரத்துல பல குரங்குகளும் அங்க வாழுது இப்ப நம்மளை சுத்தி பல குரங்குகள்லாம் இருக்குல்ல ஆமா கண்டிப்பா அங்கிட்டு அங்கிட்டு குரங்குல இருந்தானே மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க சொல்றாங்க சரி அந்த ஆய்வுக்கு நம்ம போக வேண்டாம் இப்போ அந்த குரங்குகள் அங்கே இருந்துச்சு நிதமும் அவர் அங்கே தோட்டத்தில் எப்படி நடக்கிறத பார்க்குது போகுது இப்போ குரங்குக்கு அந்த விவசாயிக்கு ரொம்ப நெருக்கம் வந்துருச்சு நண்பர்கள் மாதிரி பழகிருச்சு பழகுனா எந்த பிராணியும் அன்போட பழகுது இல்லை அன்பா இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்படியே பழகிருச்சு ஒரு நாள் பாருங்க வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை அந்த விவசாயிக்கு வெளியூர் போயிட்டு அந்த மரஞ்சொடிகளுக்கு தண்ணி ஊற்றணுமே நம்ம 4 நாள் 5 நாள் ஆகி போச்சுன்னா காஞ்சி போயிருமே வாடி போயிருமே என்ன செய்யலான்னு யோசிச்சவர் அந்த குரங்கெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க நான் இந்த மாதிரி வெளியூர் போகிறேன் நான் வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும் நான் வர்ற வரைக்கும் இந்த தண்ணி காஞ்சி போகாமல் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி விடாமல் காஞ்சி போயிடாமல் தண்ணி ஊற்றுங்க அது எப்படி நாங்கள் தெரிகிறது எந்த செடிக்கு எவ்வளவு ஊற்றுறது அளவு தெரியலையேங்கிற மாதிரி குரங்குகள்லாம் சொல்ல அப்போ சொன்னார் அவர் விவசாயி சொன்னார் கனமான வேறு நீளமாக போச்சுன்னா அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றுங்க சின்ன வேராக இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு இந்த குரங்குகளுக்கு யோசனை சொல்லிட்டு விவசாயி போயிட்டார் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வந்தவர் தோட்டத்துக்குள்ள போறாரு தோட்டத்தை பார்க்க சொல்லிட்டு போனமே குரங்கு எல்லாம் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா எல்லா மரஞ்சொடிகளையும் தலைகளா புடுங்கி கிடக்கு ஏன் ரொம்ப வேதனையா போச்சு என்ன இப்படி பண்ணி போட்டிருக்குதுங்களே என்னன்னு உங்களெல்லாம் தண்ணி ஊற்றத்தானே சொன்னேன் ஏன் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு குரங்கெல்லாம் மொத்தமாக கூட்டேன் நீங்கள் வாட்டில் பெரிய வேருக்கு நிறையா தண்ணி ஊற்றுங்க சின்ன வேருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நீங்கள் எந்த வேறு எவ்வளோ வருதுன்னு யாருக்கு தெரியும் பிடுங்கி பார்த்தா தானே தெரியும்னு எல்லாத்தையும் பறித்து போட்டு பார்த்தா தண்ணி ஊற்றணும் இப்படி குரங்குகள் எல்லாம் வச்சுருந்தா விளங்குமையா நமக்கு எதுக்கு சொல்ல வரேன் உதாரணம் சொல்லவா சாலையை பளன்னு போட்டுருவோம் அதுக்கப்புறம் தான் குழாய் ஓடுறது தோண்டுவோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா எப்படி சொல்கிறது ஒரு திட்டமிடல் இல்லைன்னா இந்த சிக்கல்லாம் நடக்குமா நடக்காதா கண்டிப்பா ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு பேசிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு எழுத்தாளர் வந்து அடிச்சு விட்டேன் அடிச்சோன்னு அவர் பதறி போனார் என்னடா ஒன்றும் செய்யாமல் இருக்கேன் இந்த நேரத்தில் அடிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஆமாம் நீ என்னை திட்டுனேன் அதுக்கு தான் ஒன்றே அடிக்கிறேன்னு நான் திட்டினேன்னா எப்போ திட்டினேன் 6 மாதத்துக்கு முன்னால் என்னை திட்டினியல்ல அதுக்கு தான் இப்போ அடிக்கிறேன்னு 6 மாதத்துக்கு முன்னால் திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து அடிக்கிறியே ஏப்பான்னு கேட்டார் என்னடா சொல்லி திட்டினேன்னு கேட்டார் அவன் சொன்ன 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு நாள் என்னை பார்த்து போடா தேவாங்கு அப்படின்னு நீ சொன்னியல்ல அதுக்கு தான் உன்னை அடிச்சேன்னு 6 மாதத்துக்கு முன்னால் தேவாங்கன்னு சொன்னதுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து நீ அடிக்கிறியப்பா இவ்வளவு நாளாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோவப்படாமல் அதுக்கு அவர் சொன்னார் நீ தேவாங்கன்னு சொன்னியல்ல எனக்கு தெரியலை நேற்று தான் தேவாங்க நேரில் பார்த்தா எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு 6 மாதத்துக்கு முன்னால் தேவாங்கன்னு சொன்னதுக்கு தேவாங்க பார்த்தோன்னா நமக்கு கோவம் வந்துருச்சுல்ல 6 மாதத்திலே நமக்கு புத்தி தெளிவு வந்துருச்சுல்ல தேவாங்க எது 6 மாதத்துலேயே வந்துருச்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல வாய்ப்பு வருது திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை நான் என்ன செய்ய நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்போ அரமனை கோழி முட்டை அம்பிக்கெல்லாம் உடைக்கும் ஆனால் தேவாங்கு கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது தெரியுமா என்னது அந்த காலத்தில் கடல் வழியாக போகிறவங்கெல்லாம் கப்பலில் கொண்டுக்கிட்டு போவாங்கலாம் தேவாங்க குட்டிகளை ஏன் தேவாங்க குட்டியில் கொண்டு போகிறாங்க திசை தெரியாமல் இருக்கிற போது இந்த திசைமானி கருவிகள் கண்டுபிடிக்காத போது அந்த தேவாங்க குட்டியை தூக்கி மேலே வச்சோம்னா அது எந்த பக்கம் வச்சாலும் மேற்கு முகமாக திரும்பிக்கிறோமா ஏன் மேற்கு முகமாக திரும்புது சூரிய ஒளியை தாங்குற சக்தி அந்த கண்ணுக்கு இல்லையா
சூரியன் வர்ற திசையை பார்க்காம திரும்பி உட்காந்துக்கிறோமா. இப்போ குரங்கு அந்த தேவாங்கு மேற்கு முகமாக திரும்பிட்டா மற்ற திசை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தப்பட்ட கருவி தான் அந்த பிராணி தான் தேவாங்கு. நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையா போனா தேவாங்குன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய நல்ல குணம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தல. கருடனுக்கிட்ட எவ்வளவு நல்ல பெயர் இருக்கு நீங்க பாருங்க. கருடன் இந்த கும்பாபிஷேகம் பண்ணோன்னே கருடன் வரணும்னு ஆசைப்படுறோமா? அந்த கருடன் எப்போதும் உயர்ந்த ராஜாளிங்கிற பேர் பெற்றது. அதுல 2-3 இருக்கு. இந்த கழுத்துல வெள்ளையா இருக்கும் பாருங்க, இந்த கருடன். இந்த காக்கா என்ன பண்ணுமா, அது புரடியில் உட்காந்துக்கிட்டு தலையில கொத்திக்கிட்டே இருக்குமா. அதுக்காக திரும்ப கொத்தாதான் கருடன் என்ன செய்யும், மேல் நோக்கி பறந்துக்கிட்டே இருக்குமா. மேலே போக 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 இந்த புவி ஈர்ப்பு விசைன்னு ஒரு சக்தி இருக்கு, மேலே காற்று மண்டலம். அதுக்கு மேலே போயாச்சுன்னா மூச்சு முட்டிடுமா காக்காய்க்கு. என்ன ஆகும், பொத்துன்னு கீழே விழுந்து காக்கா உயிர் போயிடும். எப்போதுமே உயர்ந்தவர்கள் நம்மளை தூற்றுவர்களை எதிர்கொள்ள மாட்டார்களாம், தானாக அவர்களுடைய வழியில் போய்கிட்டே இருப்பாங்க. போற்றினும் போற்றுவார் பொருள்கொடா வீடில் தூற்றினும் தூற்றுவார், சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவார், வன்களாளர் கூற்றினும் பாவலர் கொடியவரேன். நீங்கள் இப்போ வேப்ப மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது, புளிய மரம், ஆலமரம், மாமரம், பலாமரம், எண்ணற்ற மரம் செடி கொடிகள் எல்லாம் நின்னா மரம் விழுந்தா விறகு, நின்னா மரம் விழுந்தா விறகு. அதுல சில மரங்கள் தான் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம். எந்த மரம்? வீட்டில் என்னப்பா உத்தரம், தேக்கு, அது மரம். என்னப்பா சன்னல், படாக்கு, அது மரம். என்னப்பா கட்டில், சந்தனம், அது மரம். என்னப்பா நில, வேம்பு, கோங்கு அப்படின்னா அதெல்லாம் மரங்கள். சில மரங்கள் தான் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம். அதுபோலதான் மனிதர்களும், நின்னாலும் சிலர் மனிதர்கள், விழுந்தாலும் சிலர் மனிதர்கள். இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம்ல சில பேரை. இப்போ நான் கேட்குறேன், இந்த வேப்ப மரம் இந்த பூமியில் நிறுத்தப்பட்டிருக்குன்னா சொல்லக்கூடாது, முளைச்சி நிற்கிதுன்னு சொல்லக்கூடாது. முளைச்சதான் வெற்றியா மனிதன் சர்வ சாதாரணமாக தெரியுதா இல்லையா? ஆனால் வேப்ப மரம் நிலையாக நம்ம பயன்படுத்துவதற்கு ஆட்டுக்குட்டிக்கு வெட்டி போடுறோம். ஏதாவது துயரம் வந்தால் வேப்பங்களையை பிடிக்கிட்டு போகிறோம். இந்த கொரோனா வந்தால் வேப்பங்களையும் மஞ்சளும் தேவைப்பட்டுச்சு. இப்போ வேப்ப மரம் நிலையா நின்றதுக்கு யார் காரணம் சொல்லுங்க பார்ப்போம். யார் காரணம்? ஏன்னா அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான். அமெரிக்காக்காரன் எங்களுக்கு தான் சொந்தம் வேப்ப மரம், யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு காப்புரிமை வாங்கிட்டான். அதை போராடி கொண்டு வந்து நிறுத்தியவர் யார் தெரியுமா? 13 மாதங்கள் லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 13 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக இருந்து, ஒருத்தர் வேப்ப இலை, ஒருத்தர் வேப்ப ஈக்கி, ஒருத்தர் வேப்பம் பழம், ஒருத்தர் வேப்பங்காய், ஒருத்தர் வேப்ப குச்சி, ஒருத்தர் வேப்பம் பட்டை, அத்தனையும் கையில் வச்சு வெள்ளைக்காரங்கள்ட்ட எடுத்து சொல்லி எங்களுக்கு உடையது, இதில் இன்னது இருக்கு அப்படின்னு கொண்டு வந்த அந்த ஆள் யார் தெரியுமா? அவர்தான் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ற வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார். அவர் தானே பெரியாரு. இதுபோல பெரியார் எத்தனை பேர் நமக்கு நினச்சி பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு கர்நாடக சங்கீதம்னே சொல்கிறோம். தமிழ்ல இருந்து தான் வந்தது கர்நாடக சங்கீதம். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் வரலாறு? கர்நாடக சங்கீதம் எப்போ வந்துச்சு? அதுக்கு முன்னாலே 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்ல இருக்கு. இந்த சங்கீதங்கள் எல்லாம் தமிழ்ல பேர் இருக்கு. யார் கொண்டு வந்தவது? அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை என்ற சீர்காழி மூவர் பாடியதுதான் தமிழ் மும்மூர்த்திகள் என்று இசை மும்மூர்த்திகள். அவங்க வேறு மங்கி போச்சே. யாரை சொல்றான்? தியாகராஜ பாவதரும், முத்துசாமி தீட்சிதரும், சியாமலா சாமியும், சியாமலா சாஸ்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாலே ராமாயணத்தை கீர்த்தனைகளாக பாடியவர் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் என்ற மூவரையும் மறந்து விட்டோம். தமிழர்களாகிய நாம் வரலாறுகளை மறந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு, மண்ணுக்கு, மக்களுக்காக பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள், கப்பலோட்டிய தமிழன் தன் சொத்துக்களை எல்லாம் வெள்ளக்காரனை எதிர்த்து இந்த நாட்டுக்காக இட்டு மண்ணெண்ணெய் வித்து செத்தார். ஐயா மறந்துட்டோமே. கக்கன், காமராசர், எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக எவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவருடைய பேரெல்லாம் இன்னைக்கு வைக்கிறோமா? நம்ம வடநாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுடைய பேரெல்லாம் இங்கே வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி அப்படின்னு பேர் இருக்கு. யாராவது ஒரு வடநாட்டுக்காரனாவது நம்ம நாட்டில் உள்ள அத்தனை சுதந்திரப்பட்ட வீரர்கள் பேர்கள்லாம் யார் வச்சிருக்காங்களா? இல்லையே. ஏன் வைக்கல? நம்ம ஏன் இப்படி ஆனா? வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ்நாடு என்று சொல்வது சரிதான். அதற்காக நான் கூட இந்திக்காரர்களை பற்றி பேசியிருந்தேன். ஒரு தம்பி காலையில் எனக்கு ஒருத்தர் தொலைபேசியில் கூப்பிட்டு, அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இந்திக்காரர்கள் ஏன் வந்தாங்கன்னு. நம்மெல்லாம் போகிறது இல்லையா வேறு மாநிலத்துக்குன்னு கேட்டார். எல்லாரும் போகலாம், தப்பு இல்லை. எல்லாரும் எல்லா நாட்டுக்கும் போகிறோம். யாதும் ஊரே யாவருங்களில் உலகம் தழுவி நேசித்தது தமிழன். யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிரதரவாரா என்று. அப்படிப்பட்ட இந்திக்காரர்கள் பிழைக்க வர வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா நம்மோட உரிமையை பறித்து விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். அதை ஏற்க மறுக்குதே மனசு. என்ன சொல்றது? இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகளிலே நம்ம நாடக கலைஞர்கள் பல பேர் தெரியுமா உங்களுக்கு? வெள்ளைக்காரரை எழுத்து அவர் தான். நம்ம அடிக்கடி சொல்றேன் பாருங்க, அரமணை கோழி முட்டை
அந்த அரமனை கோழி முட்டைன்னு ஒன்று கதை இருக்குது. கதைன்னா சாதாரண கதை இல்லை, பல கதை இருக்குது. அதில் அதுவும் ஒரு கதை. இப்போ மதுரை பக்கத்தில் திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கா, அந்த திருமங்கலத்தில் பிறந்தது ஒரு அரமனை கோழி முட்டை. ஆமாம், அந்த அரமனை கோழி முட்டை நேராக சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம் மடப்புறம் பத்திரகாளிவேலுக்கு வந்துச்சு. அங்கே அம்மிக்கல்லா இருந்த நம்ம தம்பி அஜித்துக்குமார் மேலே மேதி அம்மிக்கல்லா இருந்த அஜித்துக்குமார் தூளா போச்சு. அந்த அரமனை கோழி முட்டை பத்திரமா போய் எங்கனையோ இருக்குது, யாருக்கும் தெரியலை. எந்த விடிவு காலமும் பிறக்கலையே. மனசாட்சி இருக்கிறவங்க சிந்திச்சு பாருங்க, எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு. ஏன் இந்த மௌனம்? ஏதற்கெல்லாம் விட தெரியல. சரி, அது நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்துக்கு கொண்டு என்னப்பா சொல்கிறேன், அதான் சொல்ல வரேன். அப்போ எத்தனை விஷயங்கள் இருக்கு, ஆனாலும் கேட்க நாதி இல்லை. அந்த திருமங்கலத்தில் பிறந்தவர் தான் நமது நாடக நடிகர் ஐயா விஸ்வநாத தாஸ். மருத்துவர் குலத்தில் பிறந்த மகான், தேச பிதாவாக அவரும் பேர் பெற வேண்டியவர். ஏன் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? 29 முறை வெள்ளைக்காரன் சிறையில் அடைத்தான் அவரை. மேடையில் இருக்கிற போது கைது பண்ண போறாங்க. அவர் சொல்றாரு, நான் முருகன், என்னை கைது பண்ண முடியாதுன்ட்டார். சரி, முருகனா இருக்கும்போது கைது பண்ண முடியாது, அந்த அரிதாரம் கலைச்சிட்டு வரட்டும், கைது பண்ணாலும் உட்கார்ந்துருந்தா காலையில் வந்தோடனே உங்களை கைது பண்ணணும். யாரை? உங்களை தான் விஸ்வநாத தாசை. எதுக்கு? நீங்கள் எங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிய. நான் பாடலையே, ராத்திரி பாடினியலை, அது முருகன் பாடினாரு, அவரை போய் கைது பண்ணுங்கன்ட்டார். ஏட்ட திருப்பிட்டாரு, முடியலை அவங்களால. போய் திரும்ப உத்தரவு வாங்குறான். விஸ்வநாதாஸ் முருகனாக நடிக்கும் விஸ்வநாதாஸை கைது பண்ணுறேன்னு. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழர்களை சிந்தித்து பாருங்கள். 29 முறை இந்த நாட்டுக்காக சிறைக்கு சென்று கடைசியாக முருகனாக இருந்தபடியே கழுகாசலத்தில் உயிர் பிரிந்தார். நமது முன்னோரான நாடக கலைஞரான ஐயா விஸ்வநாத தாஸ். சொல்லி கொடுத்துருக்கோமா நம்மளோட பிள்ளைகளுக்கு? யாருக்காக தெரியுமா அதை பற்றி? தெரியலையே. அவர் வாழ்ந்த காலத்தில் மதுரை மேலமாசி வீதியில் பிறந்த அம்மா ஜானகி அம்மாள் அவர்களும் வள்ளியாக நடித்தவர், பல வேடங்களை கற்பித்தவர். அப்பேற்பட்ட அவர் பல இயக்கங்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரானவர். அவரையும் கைது பண்ணி வேலூர் சிறையில் வெள்ளக்கார அரசு 4 முறை சிறையில் அடைக்கிறது. அவரை கைது பண்ற போது அடுத்த பெண்மணியான ருக்மணி அம்மா சென்னையிலே கைது செய்யப்படுகிறார். இவர்களும் இந்த நாட்டுக்காக நாடக கலைஞர்களாக இருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அதை விட இன்னொருத்தர் இருந்தார். நம்ம திருச்சி மாநகரம் உறையூரில் பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. ஹார்மோனிய கலை, அவருக்கு ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் தூக்கு தண்டனை சொல்லிட்டான் நீதிமன்றம், வெள்ளைக்கார நீதிமன்றம். தூக்கு மேடைக்கு வந்துட்டாரு. தூக்கு மேடையில் கடைசி ஆசை என்னன்னு கேட்குற வழக்கம் இருக்கு. கடைசி ஆசையை கேட்குற போது அவர் சொல்றாரு, எனக்கு என்னையா கடைசி ஆசை இருக்க போகுது, என்னுடைய ஹார்மோனிய பொட்டியை கொடுங்க, நான் கொஞ்சம் நேரம் வாசிச்சுட்டு வர்றேன், தூக்கில் போடலாம்னார். ஹார்மோனிய கலையரசு காதர் பாட்சா இஸ்லாமியன். ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தூக்கு மேடையிலே பாடுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று இந்து கடவுளான முருகன் பாட்டை பாடுறார் இஸ்லாமியர். பாட்டை கேட்டுக்கிட்டு மெய் மறந்து இருந்து விட்டார்கள் சிறைத்துறை அதிகாரிகள். மகுடிக்கு மயங்கின பாம்பு போல. மகுடிக்கு பாம்பு மயங்குமா? இங்கே ஒரு கேள்வி இருக்கு, அதை அப்புறம் பேசுவோம். இப்போ மகுடிக்கு மயங்கின பாம்பு போல இருந்தார்கள். பாட்டு முடிஞ்சது, தூக்கு போடலாம். நேரத்தை பார்த்தா நேரம் கடந்துருச்சு, தூக்கு போட முடியலை. வேற வழியில் கூட்டிகிட்டு நீதிமன்றம் போனால் நீதிபதி கேட்குறாரு, ஏயா தூக்கு போடலன்னு. அவர் கடைசி ஆசையை கேட்டால் ஹார்மோனிய போட்டியை கேட்டார், கொடுத்தான். சரி, ஹார்மோனியம் கேட்டால் பாட்டை பாடிட்டு போட வேண்டியதானே. இல்லை அவர் பாட்டு பாடும்போது அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து இருந்துட்டேன், நேரம் போனது இல்லை. அப்படி என்னடா உங்களே மயக்கிற அளவுக்கு பாட்டு பாட சொல்லு அப்படின்னு பாட சொல்றாரு. வெள்ளைக்கார நீதிபதி கிறித்தவர். பாடிய பாட்டு முருகன் பாட்டு, பாடியவர் இஸ்லாமியர். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. பாட்டை கேட்டு கண்ணீர் வடித்து தீர்ப்பெழுகிறார். இவ்வளவு உருக்கமாக முருகனை நினைத்து பாடும் இவரா கொலை செய்திருக்க முடியும் என்று கொலை வழக்கிலிருந்து விடுதலை பெற்றார் ஐயா காதர் பாட்சா என்ற இஸ்லாமியன். வரலாறு இருக்கு. ஏன் நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? என்ன சொல்லிக் கொடுக்குறான்? இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். என்ன கொடுமை இதெல்லாம்! ஒரு முறை 2 முறை இல்லை, 40 முறை காதர் பாட்சா சிறையில் அடைக்கப்பட்டார். அன்னைக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாடக கலைஞர்கள். நாளைக்கு ஒரு வரலாறு சொல்லும், கொள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார் கவிராஜ் என்று. பாப்போம். எனக்கு அதுக்காக நான் நினைக்கல, என் மனதில் தோன்றுகிறது நாளைய தலைமுறை எப்படி வாழும். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. கேரளாவில் ஒரு குச்சியை ஒடிக்க முடியாது, பட்டா இடத்துல. உங்க பட்டா இடத்துல இருந்து ஒரு குச்சியை ஒடிக்க முடியாதுங்க, சட்டம் வச்சிருக்கிறேன். அங்கே மழை இல்லை, அங்கே எதுவுமே இல்லையா? ஏன் இந்த நாடு மட்டும் தகப்பம் இல்லாத சொத்து மாதிரி தரிகட்டு போச்சே? தமிழர்களாகிய நாம் கேட்க வாயில்லையே. ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் காசு, எல்லாத்துக்கும் காரணம் பிரச்சனை. எங்கே போய் சொல்றது? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பருவமழை பொய்த்து விட்டது. நம்ம ஐயா தாத்தா காமராசர் கட்டிய அந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆடி போச்சான். மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த மலையை உடைச்சதுனால ஆட ஆரம்பிச்சிருச்சா. விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
எவ்வளவு ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய விளைவை எதிர்கொள்ள போகிறோம். நாளைய தலைமுறையை வாழ வைப்பதற்கு என்ன வச்சிருக்கிறோம்? நாரதர் கழகம் நன்மையிலே நியாயம் பிறக்கும் என்ற தத்துவத்தோடு இடத்தின் சிறப்பை காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று உணர்கிறேன். வருகிற காவலனை சந்திக்க வேண்டும். ஆகையினாலே ஒரு பாட்டு பாடுவோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நாட வச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, புத்திருந்து புத்திருந்து பூவிழி நோகுதடி. குளிச்சு நான் எடுத்த முத்துச்சு பெண்ணானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ளே பத்திரமா வச்சேனே. வச்சது இப்ப காணாம நானே தேடுறேன், ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிக்கும் மோகனமே, நான் படித்த சீதனமே, படித்த பாத்திரமே, படித்த புச்சரமே. கண்டது என்னாச்சு காரணம் கண்ணாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. பாடாபடுத்தும் பாடாகற்பா, வந்திரு நீயும் வாடா நீயோ இறங்கி வாடா. வந்திரு தானா வந்திரு வந்திரு. இல்லன்னா பாட்டு படிப்பேன், உடுக்கை அடிப்பேன், தத்தாவோட வந்திடுப்பேன். வந்திடு 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 வந்திடு. நீரு நில நாடு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீயாவே நீதான் வாழுற, நாடியில சூடேத்தி நீதான் வாட்டுற. ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிறேன் மனசே, யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவை மனசே. காரணம் கண்ணாச்சு உள்ளமும் புண்ணாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வீகுதடி. நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நன்றி நன்றி நன்றி. நாடகம் பார்க்க நானெல்லாம் என்ன பாட்டு புரியல? வாழ்வே மாயத்துல ஒரு பாட்டு. வாழ்வே மாயத்தில் பாட்டு நல்லா மறந்து வச்சு ரொம்ப கலாச்சி பாட்டு பாடி நாடகம் பார்க்க கொஞ்சம் தூரம் போகிறது வர்றது வழக்கம் இருந்துச்சு. தேபோவன் டயரை கொளுத்திக்கிட்டுலாம் போன கதை. இந்த மாதிரி என் மையம் பிரபாகரன், என் மாப்பிள்ளை ரஞ்சித்து, இன்னும் அன்பு தம்பிகள், இன்னும் நிறைய அது என்ன நம்ம கந்து என்ன வளத்திராவட்டிலாம் வந்திருக்காங்கல்ல. நிறைய நாடகம் பார்க்க வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த கலை மீது எவ்வளோ ஒரு பற்று. கலை எப்போதும் தாழ்வு கொள்ளக்கூடாது. ஒரு கலையும் கலாச்சாரமும் எங்கே கட்டி காக்கப்படுதோ அங்கே தர்மம் நிலைக்கும். அதான் உதவி. அதுக்கு அவங்க மட்டும் பொறுப்பு இல்லை, நம்மளும் பொறுப்பாக இருக்கணும் இல்லையா? காலம் ரொம்ப முக்கியம், நேரம் ரொம்ப முக்கியம். வள்ளுவர் நதியோரம் படவா வைங்க, 5 வைங்க பார்ப்போம். நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல, நானந்தானந்தம் என் சொல்ல.
நாட்டியமாடுது நானந்த ஆனந்தமே சொல்ல லாலல லாலல லாலா லாலல லாலல பாடல்கள் எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு பேசுறதுலே குறிக்கோளாகி நிறைய கதைகளே சொல்லாரு. ஒரு சாமியாரு ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த தவ வலிமை பெற்ற சாமியாரு ஒரு வனத்துக்குள்ள தவம் பண்றாரு. தவம் பண்ணா பாரு, அவர் பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப உடல் மெலிவா சாப்பிடாம கிடந்திருக்கும் பொழுது ரொம்ப மெலிஞ்சு போய் பக்கத்துல வருது. அந்த சாமியார்கிட்ட பக்கத்துல வந்த நாயை பார்த்து சாமியார் இறக்கப்பட்டு, ரொம்ப சொறி நாயா இருக்கு, ரொம்ப சோரி நாயா போச்சு பாவம், செத்தாலும் செத்து போயிருமே, காப்பாத்துவோம் நினைச்சு அவர் என்ன பண்ணாரு, அவர் சாப்பிட்ற பழங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் ஆளாக்குனார். இப்போ நாய்க்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. இப்போ பக்கத்தில் சாமியார் இருக்கிறத விட்டு கொஞ்சம் தள்ளி போச்சு. திடீர்னு அங்கேருந்து ஒரு ஓநாய் வந்துச்சு. இந்த நாய்க்கு பயம், ஆஹா நாய் நம்மளை விரட்டு. ஒடியாந்து சாமியார் காலில் விழுந்துச்சு. ஏன் பயப்படுற, என்ன பிரச்சனை? ஐயா அங்கே போனால் ஒரு ஓநாய் விரட்டுது, என்னையே எனக்கு முடியலை, பயப்படாத, உன்னை ஓநாய் ஆக்கிறேன் அப்படின்னு கமண்டலத்தை தண்ணி எடுத்து தெளிச்சாரு. இந்த சொறி நாய் பெரிய ஓநாய் ஆயிடுச்சு, அதை விரட்டிருச்சு. கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போச்சு. ஓநாயை பார்த்து ஒரு புலி அங்கேருந்து ஒரு சிங்கம் விரட்டிட்டு வந்துச்சு. அப்படி ஓநாயை பார்த்து ஒரு யானை விரட்டிட்டு வந்துச்சு. இதுதான் கடைசியாக தான் சிங்கம். இப்போ யானை விரட்டிட்டு வந்துச்சு. யானையை கண்டு பயந்து வந்துச்சு. ஏன் பயப்படுற? ஐயா கொஞ்சம் தள்ளி போன ஒரு மத யானை என்னை விரட்டுது. ஏன் பயப்படுற? ஒன்னையும் யானையாக்குறேன். தண்ணியை தெளிச்சாரு. இந்த ஓநாய் யானை ஆயிடுச்சு. இப்போ யானையா உழவிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி கொஞ்சம் தூரம் போச்சு. ஒரு பெரிய கரடி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. கரடியை கண்டு பயந்து வந்துச்சு. இப்போ அதை கரடியாக மாற்றினாரு. கரடி இப்படியே மாற்றிக்கிட்டே வந்தார். கடைசியாக ஒரு சிங்கம் விரட்டிருச்சு. பயந்து வந்துச்சு. நீயும் சிங்கமாக போன்னு சிங்கத்தை மாற்றிட்டார். இந்த நாயா இருந்ததை இப்படியே மாற்றி வந்து கடைசியாக சிங்கமாகிடுச்சு. சிங்கமாகி போச்சு. இல்லை, சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. காட்டுக்கு ராசா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கணும். கூட இன்னொருத்தர் இருந்தா நமக்கு இடைஞ்சல். ஏற்கனவே நாயா இருந்த நம்மள சிங்கத்தை மாத்தி வச்சிருக்காரு இந்த ஆளு. நாளைக்கு இன்னொரு நாயை சிங்கமா மாத்திட்டா நமக்கு இடைஞ்சல். அப்ப நான் மட்டும்தான் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சாமியாரை நம்ம வயிற்றுக்குள்ள வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அப்படின்னா சாமியாரை போட்டுருவோம்னு முடிவு பண்ணிருச்சு. அப்படி திட்டம் போட்டுக்கிட்டு சாமியார் கிட்ட வந்துச்சு சிங்கம். சாமியார் ஏற்கனவே சக்தி வாய்ந்தவர் இல்லையா, பார்த்துச்சு. வா நாயே, சொரி நாயே, இப்படி போனாயே, உன்னை நாயாத்தானே இருந்து உன்னை மாற்றி சிங்கமாக வச்சேன். உன்னை அப்படியே விட்டுருந்தா நீ இந்த கதிக்கு வந்திருக்க மாட்டியல்ல. சரி போனா போட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி மேலே வச்சேன் பாரு. நீ மேலே இருந்துக்கிட்டு என்னையே முழுங்கலான்னு பார்க்குறியல்ல, பழையபடி நாயா போன்னு போட்டேன். அப்போ யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் தெரியவில்லை. அண்டங்காக்காக்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியவில்லை. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், நிறைய கதை பேசலாம். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகின்றி ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அந்தரம் மிகுந்த தேவர் துந்துமி முழங்க வரும். அந்தரம் மிகுந்த தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த. இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. தரம் நிறைந்து ததும்பும் புன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? சோமனை ஒத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மான்களினம் என்று நாடுதே. சோமனை ஒத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மான்கள் இனம் என்று நாடுதே. ஓயன பறவை ஓட்டோ ஆரோலம் தோயன பறவை ஓட்டும் சொல்லினர் கிள்ளைகள் கேட்டு சொந்தமென வந்து கூடுதே. கானகத்தில் இவனினை காவல் புரிவன விதம். கானகத்தில் இவனினை காவல் செய்வத விதம். ஆன போதிலும் இங்கு அற்புதமிகு அற்புதம். மிகி அற்புதமிகு அற்புதம். சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இந்த உலகில் ஏன் வந்தார்? வருகிறார் காவலாளி கார்த்திக் ராஜா. கார்த்திகேயனுடைய பெயர். ராஜா எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க பாருங்க, இன்னைக்கு ராஜா ராணி பேர் இருக்கா இல்லையா? கண்டிப்பா ராஜாவும் ராணியும் வந்திருக்கிறாங்க. சில பேருக்கு கண்ணு கண்ணுன்னு பேர் வைப்போம். வள்ளி கண்ணு, ராஜா கண்ணு, கண்ணன், கண்ணதாசன், கண்ணப்பன், கண்ணம்மா இப்படின்னு பேர் இருக்கா? கண்ணம்மான்னு கண்ணு கண்ணுன்னே பேர் இருக்கும்.
யாருக்காவது ஆமாம் செல்லக்கண்ணு வள்ளிக்கண்ணுலாம் பேர் இருக்கும். யாருக்காவது ராஜா மூக்கு ராஜா காதுன்னு பேர் இருக்கா? இல்லை இல்லை இல்லை. ஏன்னா கண்ணுக்கு அவ்வளோ மகிமை. கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கடிகை. கண்ணு தான் சென்று பற்றும் கருவியா. இங்கேருந்து பார்த்தா அங்கே வர்றது ஆனா பெண்ணா ஆடா மாடா பார்த்து சொல்லும் கண்ணு. ஆனால் காது இருக்க வந்து விழுந்தா தந்தரி நின்று பற்றும் கருவி. காது கேட்க நான் சொன்னேனே பாம்பு மகுடிக்கு மயங்குது. பாம்புக்கு காது கேட்குமா? கேட்காது. அப்புறம் எப்படி அது மயங்குது? தெரியலையே. காது கேட்காது பாம்புன்னா எப்படி மகுடிக்கு மயங்குது? அப்போ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல. உங்களுக்காக இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கே தான். நம்மளே இன்னும் படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்மளாம் ஏமாத்துறேன். நீங்கள் நான் அதுக்காக நான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியாத எவ்வளவோ இருக்குது. எப்போதுமே நமக்குள்ளே அந்த அடக்கம் இருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டோம்னா எங்கனையாவது தலையில் கொட்டு போட்டுருவான். புரியுதா இல்லையா? அதனால் சில சிக்கல்களை நம்ம உணரணும். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. இந்த பூமி 2 விதிக்கு கட்டப்பட்டது. வருகிறான் காவலன். காவலாளியில் இவர் ஒரு வித்தியாசமானவர். ஆமாம், வாயத்தை இந்த நாடகமெல்லாம் சில நகரத்தார்கள்லாம் நாடகம் பார்க்க மறுக்கிறாங்க. பார்த்தீங்களா செட்டிநாட்டில்? ஆமாம் ஆமாம். ஏன்னு கேட்டால் இந்த பப்புன் டான்ஸ் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. எங்களுக்கெல்லாம் பிடிக்கல. எங்கள் ஆட்சிமார்கள்லாம் நாடகம் பார்க்க நெசமாக தான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் இல்லை. இல்லை உண்மை. அப்புறம் இப்போ கூட ஒரு நாடகம் போட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க நல்ல ஆளுகளை சொல்லுங்கள், இன்னார் போட்டுறாதியெல்லாம் சொன்னாங்க. ஆமாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் அந்த வகையில் இந்த தம்பி வாயை திறந்தா நல்ல வார்த்தை தான் பேசுவார். ஒரு வார்த்தை தப்பாக பேச மாட்டார். நல்ல பாடல் அப்பெல்லாம் அற்புதமாக பாடுவார். சில பேர் வாயை திறந்தா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமே மாமியா ஒன்னா உட்காந்து மருமைகளோட நாடகம் பார்க்க முடியலையே. கார்த்திக் ராஜா மிருதாக்காரன் வாயை திறந்தா நல்லா இருக்கும்ல. அப்படி ஒருத்தர் வர்றாரு. நீங்க ரசனை மாறி போச்சு. அதை நல்லதுக்கு ஆள் கூடல, கெட்டதுக்கு ஆள் கூட. சரி வரட்டும், அவரை சந்திப்போம். வாங்க ஐயா வாங்க.